Ravana was killed. Nothing to worry. Still there are few commotions before happy end. Hare Krishna. So now after Ravana fall down, death of Ravana, naturally everyone was just jumping and dancing in ecstasy. So Ravana இறந்துட்டான். Ravana இறந்த உடனே இருக்கவே எல்லாரும் ரொம்ப ஆனந்தமா ஆடி பாடி மகிழ்ச்சியா இருக்காங்க. Monkeys climb off the body of Ravana and jumping and dancing all over him. வானரங்கள் எல்லாம் ராவணனுடைய உடல் மேல ஏறி குதிச்சு விளையாடுறாங்க. That's, it's a natural thing. It was such a monster, huge, cruel fellow. And now பெரிய ரொம்ப கொடூரமான ஒரு பயங்கரமான ரூபம் கொண்டிருந்தாங்க. And the monkeys, they felt comfortable now expressing their joy and jumping, dancing over his body. அதனால இப்ப வானரங்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்தும் விதமா அவனுடைய உடல் மேல ஏறி குதிக்கிறது விளையாடுறது எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. So Ram comes down from that Indra's chariot and asks Matali to take chariot back to heaven. இப்போ ராமர் இந்திரனுடைய அந்த ரதத்துல வந்து மாத்தலிய மறுபடியும் அந்த ரதத்தை சொர்க்கத்துக்கு கொண்டு போக சொல்றார். And Ram then orders Vibhishan to do funeral rites for Ravana. இப்போ ராமருக்கு தெரியும் விபீஷணர் வந்து ராவணனுக்கான அந்த இறுதிச் சடங்கெல்லாம் செய்ய சொல்றார். So that shows us how Ram was dharmic and how he, even Ravana was such a demon. Still he said, let him get funeral rites by you. He will get some benefit if you perform it. Vibhishan, he performs. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ராமர் எந்த அளவுக்கு தர்மப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுல உறுதியோடு இருக்காருன்றது காட்டுது. ராவணன் அவ்வளவு பெரிய அசுரனா இருக்கும் பட்சத்திலையும் விபீஷணான நீ அவனுக்கு அந்த இறுதி சடங்குகளை செய்யறது மூலமா அவனுக்கு நன்மைகள் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. So when Ram asks Vibhishan to do funeral rites, Vibhishan agrees with that. ராமர் விபீஷணிட்ட அந்த வேண்டுகோளை விடுக்க விபீஷண ஏற்றுக்கொள்றார். But then when he sees Ravana there, that he starts lamenting also. அதே சமயத்துல ராவணனுடைய அந்த மரணத்தை கண்டும் அவர் கவலைப்படுறார். Oh my brother, you had so much power, you could do so many things. Look at you now, lying down on the ground, dead. சகோதரனே, உங்களுக்கு நிறைய சக்தி இருந்தது, உங்களால எவ்வளவு செயல்களை செயல்படுத்தி இருக்க முடியும், ஆனா இப்ப நீங்க மரணம் அடைஞ்சு கிடக்குறீங்க. Anyway, it's a brother, he laments over that of Ravana. ராவணனுடைய மரணத்துக்காக சகோதரனா அவர் கவலைப்படுறார். He was sad that how his brother misused human form of life. மனித வாழ்க்கை எப்படி வீணடிச்சார் அப்படின்றத நினைச்சு வருத்தப்படுறார். Anyway, other devotees, Jambavan and others console Vibhishan and he does the last rites for Ravana. மற்ற பக்தர்கள்லாம் ஜாம்பவான் உட்பட எல்லாரும் விபீஷணனுக்கு ஆறுதல் கூற ஜாம்பவான் விபீஷணர் அந்த இறுதி சடங்குகளை முடிக்கிறார். In the meantime, Mandodari comes, the wife of Ravana, and laments bitterly. இந்த சமயத்துல ராவணனுடைய மனைவியான மண்டோதரி வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. She remembers his glorious deeds and how he took care and love and affection. புகழ்மிக்க செயல்களையும் நினைவு கொண்டு எந்த அளவுக்கு தன்னை பராமரிச்சான் அப்படின்றதையும் அவங்க நினைவு கொள்றாங்க. And she scolds him, he was lusty after another man's wife. இன்னொருத்தருடைய மனைவி மீது காம ஆசை கொண்டிருந்ததால ராவணனை திட்டமும் செய்றாங்க. And she laments so much and she leaves body at the sight of Ravana. எந்த அளவுக்கு அவங்க கவலைப்பட்டாங்க, எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்கன்னா அங்க ராவணன் இடத்திலே அவங்க ராவணன் இருந்த இடத்திலே அங்கே உயிரை விட்டுறாங்க. So Lord Ram then orders to Lakshman to coronate Vibhishan as the king of Lanka. பிறகு பகவான் ராமச்சந்திரர் விபீஷணருக்கு வந்து முடிசூட்ட சொல்லி லங்கையினுடைய மன்னனா முடிசூட்ட சொல்லி கட்டளையிடுறார். This is very important to understand that the kingdom without the king, without the head, it will be ruined. Immediately lower class people will take advantage and disobey the law, break the dharma.
இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டியது. ராஜாங்கம் அப்படின்னா ராஜாக்கள் இல்லாம, ராஜா இல்லாம, ஆட்சி செய்யறவங்க இல்லாம, தலைமை பொறுப்பு வைக்காம இருந்தா மக்கள்லாம் அதை துஷ்பிரயோகம் செய்வாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க ஏமாத்துறது, கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரியான தவறான செயல்களில் அதிகமாக ஈடுபடுவாங்க. So Vibhishan was coronated. விபீஷனுக்கு முடிசூட்டப்பட்டிருக்கு. Everyone was celebrating. எல்லாரும் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. All devatas came there showering flowers. எல்லா தேவதாக்களும் அங்க வந்து பூமலை பொழிறாங்க. Now we had already example of devotees who were born in demons family, but they were devotees. ஏற்கனவே நாம அசுர குடும்பத்துல பிறந்திருந்தாலும் பக்தர்களா இருந்தவர்களை உதாரணமா பார்த்திருக்கோம். Who was it? யார் அது? Prahlad Maharaj. பிரஹ்லாதர். Then Bali. பலி மகாராஜ். And now Vibhishan. No? விபீஷணர் இருக்காருங்க. So Ram instructed him how to rule the kingdom in dharmic way. தர்மப்படி எப்படி ராஜாங்கத்தை ஆளணும்ன்றதுக்கான அறிவுரைகளை ராமர் கொடுக்கிறார் விபீஷணருக்கு. And Ram blessed Vibhishan to rule eternally. He gave him blessing. You will eternally rule Lanka. நித்தியமா லங்கையை ஆட்சி செய்யறதுக்கு ஆசீர்வதிக்கவும் செய்கிறார் ராமர் விபீஷணருக்கு. Now victory is achieved. Ravana is dead. Funeral rites are done. Coronation is done. What about Sita? இப்போ வெற்றி அடைஞ்சாச்சு, இறுதி சடங்குகள்லாம் முடிச்சாச்சு, விபீஷணருக்கு முடிசூட்டியாச்சு. இப்போ சீதை என்னன்னாங்க? So Ram sends Hanuman to inform Sita about what has happened. இப்போ என்ன நடந்தது அப்படின்ற எல்லாத்தையும் சொல்றதுக்காக ஹனுமான ராமர் அனுப்பி வைக்கிறார் சீதை இடத்துல. So Hanuman rushed to the Ashokavana. அசோகவனத்தை நோக்கி வேகமா போறார் ஹனுமான். Jumping, dancing, chanting the names of Ram. ஆடி பாடி ரொம்ப ஆனந்தமா ராமநாமத்தை உச்சாரணம் செய்துட்டு போறார். So Sita is looking, She was happy, she understood. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. But still she wanted to hear something, and Hanuman could not control himself of ecstasy. He was just jumping and dancing. இருந்தாலும் என்ன செய்தின்றதை கேட்க விரும்புறாங்க. ஆனா ஹனுமான் அந்த ஆனந்தம் தாங்காம ரொம்ப ஆடி பாடிட்டு இருக்காரு. So Hanuman bows down to Sita, finally offer pranams. இறுதியில ஹனுமான் சீதா தேவி முன்னாடி வந்து விழுந்து வணங்கி நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார். Oh goddess Sita, Ravana has been killed by Ram. சீதா தேவி ராவண வந்து ராமரால கொல்லப்பட்டான். And indeed all other demons were killed by order of Ram. Only women were spared. அது மட்டும் இல்லாம மற்ற அரக்கர்களும் ராமருடைய கட்டளையின் பேரில் கொல்லப்பட்டிருக்காங்க. பெண்கள் மட்டுமே இப்போ உயிரோடு இருக்காங்க. So upon hearing this, Sita's months and months and months of suffering has gone. இதை கேட்ட உடனே பல மாதங்களா அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போ போயிடுது அவங்களுக்கு. Last night we had moon eclipse. Anybody knows? Correct? It only was visible in US. No, it was not visible from India side. It was yesterday lunar eclipse. So Kamban said that Sita looked like that, just like moon coming out of the eclipse of Rahu and Ketu. Just when the eclipse is over, again moon bright fully, so her face shined again fully like that. நேற்று ராத்திரி வந்து சந்திர கிரகணம் நடந்தது. அது வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி கம்பர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, இப்போ இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த கிரகணம் முடிஞ்சு அந்த சந்திரன் வந்து அந்த ராகு கேத்தனுடைய பிடியிலிருந்து வெளியில வரும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ சீத்தை வந்து வெளியே வர மாதிரி உணர்றாங்க. So when she heard the news, Hanuman is waiting what she will say. ஹனுமான் வந்து காத்திருக்காங்க அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்கறதுக்காக. But this is a sudden change after months and months of crying and weeping and lamenting and being so disturbed. Suddenly relief and happiness. She couldn't speak. ஏன்னா இப்போ பல மாதங்களா அவங்க அழுது புலம்பி ரொம்ப கவலையில வருத்தத்துல இருந்து அவங்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் அப்படின் போது அந்த சந்தோஷத்துல அவங்களால பேச முடியல. So Hanuman say,
oh, noble lady, I have to tell something to Ram. Please say something. இப்போ ஹனுமன் கேட்கிறார், நீங்க ஏதாவது சொல்லுங்க, நான் போய் ராமர்ட்ட நீங்க சொன்னதை ஏதாவது செய்தி சொல்லணும். So she said, no, I couldn't speak because I was thinking what kind of reward, what kind of gift I should give you for giving me such a good news. I just couldn't think of anything to repay you for this good news. இப்போ சீதை சொல்றாங்க, என்னால பேசவே முடியல, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை கொண்டு வந்திருக்க உனக்கு என்ன மாதிரி பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அதனால என்னால பேசவே முடியலன்ற. She glorifies Hanuman and thanks him very much. ஹனுமானை ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க, அவருக்கு நன்றி செலுத்துறாங்க. So Hanuman looked at those demonesses around Sita who were torturing Sita all these months. So he changed the face expression, he got angry again. இப்போ ஹனுமான் அந்த அரக்கைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அங்கே சீத்தையினுடைய பாதுகாப்புக்காக, அவங்க எல்லாரும் இவ்வளவு மாதங்களா அவங்கள துன்புறுத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கள பார்த்த உடனே ஹனுமானுடைய முகம் முழுக்க மாறுது, கோபத்தை காட்டுறாரு. Sita said, what Hanuman? What are you going to do? பார்க்குறாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு ஹனுமான் பார்த்து கேட்குறாங்க. Just 1 minute give me, I'll just finish them off all, you know. ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். Torturing you mentally, physically by harsh words. Now I'll cut them into pieces. உங்களை வந்து ரொம்ப தொந்தரப்படுத்திருக்காங்க, அவங்கள துண்டு துண்டா வெட்டி போட்டுறாங்க. Doesn't matter, these are ladies. அது பெண்களா இருந்தாலும் பரவாயில்லை, these are all demons. எல்லாம் அரக்கைகள் தான் அவங்க. So Sita scolded him. There's no way to kill them. அதனால சீதை அவங்க திட்டுறாங்க. They simply had to follow what Ravana said. What is their sin? அவங்களுடைய பாவம் என்ன இருக்கு, அவங்க ராவணனுடைய கட்டளை நிறைவேற்றினாங்க. Already they are sinful, they suffer birth like demons, you know. ஏற்கனவே அவங்க பாவம் செய்ததால தான் இப்போ அரக்கைகளா அவங்க துன்பப்பட்டு இருக்காங்க. No, you please, I excuse them. Then why you cannot excuse them? நானே அவங்களை மன்னிச்சிட்டேன்னும் போது நீங்க ஏன் அவங்களை மன்னிக்க முடியாது? So Hanuman became pissed. Okay. அதனால ஹனுமான் அமைதி அடைஞ்சாரு. All of demonesses at feet of Sita. Please protect us. Please protect us. What we did, we didn't do anything. எல்லா அரக்கைகளும் சீதையுடைய திருவடிகள்ல வந்து விழுந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, எங்களை ஒன்றும் செய்ய அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. Only Trijata was smiling. Now you changed the tune. அவன் கேட்டவொடனே அப்போ அங்க திரிஜட்டா மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. So Ram asked Vibhishana now, okay, you bring Sita and should be decorated very nicely, should be in best garments, best ornaments to appear in public. இப்போ ராமர் கேட்கிறார், ஒரு கட்டளையிடுறார், இப்ப சீதையை வந்து சிறந்த ஆபரணங்கள் உடையெல்லாம் உடுத்தி அவங்க கூட்டுவாங்க அப்படின்றார். So Vibhishan informed Sita அது வந்து திரிஜட்டா சொல்றார் about Ram's order. ராமருடைய கட்டளையை சொல்றார். And she saw the Kirita crown on Vibhishan's head. இப்போ அந்த கிரீடம் வந்து விபீஷனுடைய தலையில இருக்கிறதையும் பார்க்கறாங்க. But she said, no, let me go like this in just one piece of cloth with disheveled hairs, dirty. Let them see how much I suffer here. ஆனா இப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல அவங்க எப்படியே போகட்டும், இந்த மாதிரி ஏற்கனவே அவங்க எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி தலையெல்லாம் கலைந்த நிலையில அவங்க அழுக்கான இந்த துணியோட இருக்கிற இந்த உடையோடவே போகட்டும், எவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதை அவங்க பார்க்கட்டும். So Vibhishan said, my dear lady, Ram's order should be followed. He said, dress nicely, means dress nicely. There's no way of disobeying. இப்போ விபீஷண சொல்றாரு, இல்ல ராமர் கட்டளை இருக்காருன்னா அந்த கட்டளையை நிறைவேற்றி தான் ஆகணும், நீங்க நல்ல உடை உடுத்திட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு, நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும்ன்றாரு. So she said, yes, you are right. அப்போ அவங்களும் ஒத்துக்கிறாங்க, ஆமா சரிதான். So all the apsaras came from heavenly planets, bathing her, dressing her, applying oil and sandal and camphor and all kinds of things. இப்போ எல்லா அப்சராக்களும் சொர்க்கத்திலிருந்து வந்து அவங்களுக்கு குளிப்பாட்டுறாங்க, அவங்களுக்கு பல்வேறு விதமான சந்தனம், கற்பூரம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க உடலுக்கு அழகுபடுத்துறாங்க. You know, her body was really skinny. 10 months, no eating, no sleeping. 10 months. அவங்க உடல் வந்து ரொம்ப மெலிந்து போயிருக்கு. இப்போ 10 மாதங்களா சாப்பிடாம இருக்காங்க. And Lakshman, 14 years, no sleep, no eat, just serving Ram. லக்ஷ்மணன் 14 வருடங்கள் சாப்பிடல, தூங்கல.
ராமருக்கு சேவை செய்து மட்டுமே இல்லை. What are devotees? எப்படிப்பட்ட பக்தர்கள் இருப்பாங்க. So they dress her nicely, bath her and அவங்களுக்கு prepare her. அவங்க வந்து ரொம்ப நல்லா அழகா உடுத்தி அழகுபடுத்திருக்காங்க. You know, last time she seen Ram he was lying unconscious over body of Lakshman on the battlefield. You know, now she wants to see Ram with full glory. You know, she was so eager. முதல்ல வந்து அந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது லக்ஷ்மணன் உடல் மேலே ராமர் வந்து உணர்வற்று படுத்திருந்ததை பார்த்தாங்க சீதாதேவி. இப்போ ராமர் வெற்றி கண்ட நிலையில அவரை பார்க்கணும்ன்றத துடிக்கிறாங்க. So just that thought that she is going to meet Ram, her body completely regenerated. இப்போ ராமரை போய் சந்திக்க போறோம் அப்படின்ற அந்த எண்ணத்தை தோண உடனே அவங்க உடல் முழுக்க மறுபடியும் பழைய மாதிரி ரொம்ப நல்ல ஆரோக்கியமா ஒரு புத்துணர்ச்சியோட இருக்காங்க. Kamban says that how to describe beauty of Sita? She is more beautiful than beauty personified. What is there to say more? And he stops. Nothing to describe. இப்போ கம்பர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, சீதாதேவியினுடைய அழகை வர்ணிக்கணும்னா அழகை காட்டிலும் அழகானவங்களா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அழகை வந்து எப்படி வர்ணிக்க முடியும் அப்படின்றாரு. So they brought Sita in front of Ram. சீதை இப்ப ராமர் முன்னாடி கொண்டு வந்தாங்க. Now Ram also effulgent, beautiful, victorious. அழகா பிரகாசமா இருக்க. Sita comes. சீதா தேவி வந்தாங்க. Sees him, start crying and crying. She was so happy. பார்த்த உடனே ரொம்ப ஆனந்தத்துல ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. Now Ram speaks. ராமர் பேசுறார். Now this is ear-piercing words to Sita. இப்போ அது வந்து ரொம்ப சீதா தேவிக்கு அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தைகளா இருக்கு. Harsh words he speaks, breaking her heart. ரொம்ப அவங்க இதயமே உடைற மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகளை அவர் பேசுறார். So he said, so for a long time you are living here with demons. நீண்ட நாளா நீங்க வந்து அரக்கர்கள் கூட இருந்திருக்க. In this company must be that you lost your character and still you are living. இப்போ இந்த அரக்கர்களோட வாழும் பட்சத்துல உங்களுடைய குணாதிசயம் எல்லாம் நீ இழந்திருக்கணும். இருந்தாலும் இன்னும் நீ உயிரோட இருந்துட்டு இருக்க. So heavy. Sita was like thunder strike her heart. இப்போ இடியே அவங்க இதயத்துல விழுந்த மாதிரி அவங்களுக்கு உணர்றாங்க சீதா தேவி. Why should Ram speak like this? ஏன் ராமர் இப்படி பேசணும்? It's a purpose. அது நோக்கம் இருக்கு. He says, demons eat meat, so you enjoyed meat and wine? அரக்கர்கள் மாமிசம் சாப்பிடுவாங்க, மது குடிப்பாங்க. அதெல்லாம் நீ அனுபவிச்சியா? She didn't eat for 10 months. She didn't sleep. மாதங்களா அவங்க சாப்பிடவே இல்லை. Not she didn't eat meat. She didn't eat anything. அவங்க மாமிசம் சாப்பிடலன்றது இல்லை, எதையுமே சாப்பிடல. So you say, after all these things you are coming to me. You think I will like you like that? இப்போ இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்தா இப்போ உன்னை நான் விரும்பவும் நினைக்கிறியா? Why should I take you? ஏன் நான் உன்னை கூட்டிட்டு போகணும்? I came to fight for different reasons. நான் சண்டை போட வந்ததுக்கு வேற காரணம். I mean, Raghu dynasty from Dasaratha son. ரகு வம்சத்துல ஒரு தசரதருடைய மகனா. I cannot put blemish on my family name that somebody took my wife and I could not defeat him. But now I defeated him. Over. யாரோ ஒருத்தன் வந்து இந்த வம்சத்துல வந்து ஒருத்தருடைய மனைவி வந்து எவனோ தூக்கிட்டு போயிட்டான், அவங்கள தோற்கடிக்க முடியலன்ற ஒரு குறை எங்க வம்சத்துக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து அவனை தோற்கடிச்சேன். But I don't think you have any love for me, Ram says. ஆனா ராமன் சொல்றாரு, உனக்கு என் மேல எந்த ஒரு பாசமும் இருக்கிற மாதிரி தெரியல. I think simply you enjoyed here in Lanka with demons. நீங்க அந்த அரக்கர்களோட சேர்ந்து நீ ரொம்ப அனுபவிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. Noble ladies, they will have matted hair and do tapasya in this situation. இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு நல்ல பெண்கள் அப்படின்னா அவங்க வந்து ஜட முடி வச்சுட்டு அவங்க வந்து தபஸ் பண்ணுவாங்க. This is what she did. அதுதான் அவங்க செஞ்சாங்க. Therefore she didn't want to dress nicely because everyone thinks she was enjoying. Ram நல்ல உடை உடுத்திட்டு வர விரும்பல, ஏன்னா எல்லாரும் நினைப்பாங்க அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. She was just collapsing. Anything
any cell, that heart is made of, was broken into pieces, அவங்க இதயம் அப்படியே துண்டு துண்டா உடைஞ்சு போகுது அதை கேட்கும் பொழுது. Noble lady would do tapasya, method her hair, fast and live their life, give up their body. Otherwise, if you cannot do that, you go wherever you want to go now, you are free. ஒரு நல்ல பெண்மணின்னா ஜடாமுடியோட தபஸ் பண்ணி சாப்பிடாம இருந்து உயிரை விட்டுருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னும் போது நீ இப்போ என்ன விரும்பணும்னு செய்யணும்னு விரும்புறியோ அதை நீ செஞ்சுக்கோன்ற. Heavy, huh? Unless one is devotee, nobody can understand this portion of Ramayana. Unless you hear from devotees, unless you hear in parampara. This is a heart-breaking point. பக்தரா இருந்தாலுடைய பக்தர்கிட்ட இருந்து கேட்டாலுடைய ஒருத்தரால ராமாயணத்தினுடைய இந்த பகுதியை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது கேட்கறதுக்கு அவ்வளவு கடுமையான வார்த்தைகள், இது இலக்கிய உடைக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. Women liberation movement will protest now. This is not right. Ram is not just. This is wrong. பெண் உரிமைக்காக போராடுறவங்க எல்லாம் இங்க போராட்டத்தை நடத்துவாங்க. இதை கேட்கும்போது ராமர் பேசுறது நியாயம் இல்லை, பெண்களுக்கு இந்த மாதிரி அவமானப்படுத்துறது நியாயம் இல்லை அப்படின்னு. Did you forget? All Vaishnavas, they worship Sita and Ram on the altar. எல்லா வைஷ்ணவர்களும் சீதா ராமர் கர்ப்பகிரகத்தை வச்சு வழிபடுறாங்க. அதை நீங்க மறந்துட்டீங்களா? We'll learn soon reasons. அதுக்கான காரணங்கள் என்னன்றதை நம்ம சீக்கிரமாவே கற்றுக்கொள்ள போறோம். So Sita's love for Ram was unlimited. ராமருக்கான சீதையினுடைய பிரேமையானது அளவற்றது. Sita's love for Ram was unquestionable fact. ராமருக்கான சீதையினுடைய அந்த பிரேமைன்றது எந்த ஒரு கேள்விக்கும் இடமில்லாத நிலையில் இருக்கக்கூடியது. Sita's love for Ram is eternal, spotless, simply. நித்தியமான கரையற்ற பிரேமையை கொண்டிருந்தாங்க சீதை ராமர் மீது. There's no question to question it. கேட்கறதுக்கு கேள்வியே கிடையாது. So that shows in her tears. By hearing this, she just started crying and crying, and blood was coming out, not the tears, not the water. It means right from the heart, she was so wounded by these words. She was so wounded by these words that from her heart blood was coming. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வலியை ஏற்படுத்தியிருக்குன்னா, அது எந்த அளவுக்கு அவங்களை புண்படுத்தியிருக்குன்னா, அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வரல, ரத்தமே வருது. This is last thing she would expect now after Ravana was dead. ராவணன் இறந்ததுக்கு அப்புறம் இதை விட ஒரு கொடுமையான விஷயம் எது இருக்க முடியாதுன்னு அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். She thought, for love of me, Ram killed the demons and waged such a war. But he மேல இருந்த அன்பினாலதான் இந்த போரை நடத்தினார், இவ்வளவு அரக்கர்களை கொன்னாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. And they questioned my chastity. ஆனா என்னுடைய கற்பு மேல அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. So she cried, and it's a very heavy moment. அவங்க ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு, அது அப்படியே அழுறாங்க. She started speaking to Ram. ராமர்கிட்ட அவங்க பேசுறாங்க. Hanuman, is he telling lies? Hanuman பொய் சொல்றாரா? That he didn't tell you about my condition with matted hair and suffering and body emaciated of fastings and not sleeping and crying? Did he told a lie? You don't believe Maruti even? இப்போ மாருதியான ஹனுமான் நான் ஜடாமுடியோடு இருந்தேன், நான் சாப்பிடாம என்னுடைய உடல் மெலிந்து போய் இருந்தது, அதெல்லாம் அவர் சொன்னது நீங்க நம்பலையா? அவர் சொன்னது எல்லாம் பொய்யா? This is what I did. அதுதான் நான் செய்தேன். Fasted, விரதம் இருந்தேன், சாப்பிடாம இருந்தேன், praying, பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தேன், crying, அழுதுட்டு இருந்தேன், maintaining my spotless character. I maintain my chastity. என்னுடைய கற்பை நான் பாதுகாத்துட்டு இருந்தேன், குறையற்ற அந்த குணாதிசயங்களை பாதுகாத்துட்டு இருந்தேன். Even Brahma cannot shake my determination of following my dharma. என்னுடைய தர்மத்தை பின்பற்றதுன்ற என்னுடைய குணத்தை பிரம்மாவால கூட ஆட்டி பார்த்திருக்க முடியாது.
Now all devatas are hearing this. Everyone is crying. Every lady in universe was shedding tears. Everyone. எல்லா தேவதாக்களும் இதை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பிரபஞ்சத்துல இருந்த அத்தனை பெண்களும் கண்ணீர் வடிக்கிறாங்க. What ladies? All men were crying. பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் சேர்ந்தாங்க. Lakshman was crying, Hanuman was crying, Jambavan was crying. Everyone was, Vibhishan was crying. லக்ஷ்மணர் அழறார், விபீஷணர் அழறார், ஜம்பவான் அழறார், எல்லாருமே அழறாங்க. Ram is standing peaceful. ராமர் அப்படியே அமைதியா நிற்கிறார். Firm. உறுதியா இருக்கு. Hearing what she want to say. என்ன அவங்க சொல்ல போறாங்கன்றத கேட்கறதுக்காக. She is looking around. அவங்க அப்படியே சுத்தி பார்க்கறாங்க. Is any demigod to convince Ram of my chastity? நம்ப வைக்கிறதுக்கு எந்த தேவதைகளாவது இருக்காங்களா? He doesn't believe me. அவர் என்ன நம்பலையே. Everybody believes her. எல்லாருமே அவங்கள நம்புறாங்க. Rama doesn't believe me. ஆனா ராமர் நம்பல. Why should I live? ஏன் நான் வாழணும்? Indeed, I will do what you say. அப்ப நீங்க சொன்னதை நான் செய்றேன். This is only proper action for me. அதுதான் நான் இப்ப செய்ய வேண்டிய சரியான செயல். My dear Devarai, Lakshman, please you ignite the fire. Please you start the fire. ஓ லக்ஷ்மணன்ட்ட வேண்டாம், தயவு செஞ்சு நீங்க தீ மூட்டுங்க. Lakshman collapsed. லக்ஷ்மணன் அப்படியே உடைஞ்சு போறாரு. He looked at Ram. ராமரை பார்க்கிறார். Without permission, Ram, I cannot do. ராமருடைய அனுமதி இல்லாம நான் செய்ய முடியாது. So he looked at the Ram in hope ராமரை அவர் எப்படி பார்க்கறாருன்னா that he will be relieved from this duty. அந்த கடமை செய்ய விடாம அவரை விடுவிச்சிருவார் என்ற நம்பிக்கையில. Ram said, start the fire. ராமர் சொல்றார், தீய மூட்டு. Lakshman broke his heart, started sobbing, loudly crying in public. லக்ஷ்மணன் வந்து எல்லாரும் முன்னாடியும் அவருடைய இதயம் உடைஞ்சு போய் ரொம்ப சத்தம் போட்டு அழறாரு. Kshatriyas, they don't do that, you know. பொதுவா க்ஷத்ரியர்கள் அதை செய்ய மாட்டாங்க. First they don't cry. முதல்ல அவங்க அழவே மாட்டாங்க. And they don't cry in public. ரெண்டாவது பொது இடத்துல அழ மாட்டாங்க. Their weakness is Kshatriya never shows. அவங்களுடைய பலவீனத்தை க்ஷத்ரியர்கள் எப்பவுமே காட்டிக்க மாட்டாங்க. Lakshman didn't care for the rest of the world. லக்ஷ்மணன் வந்து உலகத்துல மற்றவங்களை பத்தி கவலைப்படவே இல்லை. With great difficulties, with tears in his eyes, he's putting the wood together and started the fire. ரொம்ப கஷ்டமான அந்த கஷ்டமான சூழ்நிலையில கண்கள்ல கண்ணீரோட கட்டைகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அந்த தீய மூட்டுறார். Sita gracefully, like a noble lady as she is, she went circumambulating fire, peacefully with folded hands. ஒரு அழகா ஒரு நேர்த்தியான ஒரு நடையோட அங்க வந்து சீதா தேவி அந்த தீய வந்து சுத்தி வராங்க. Kamban describes that everyone was devastated, completely disturbed and crying. கம்பர் வர்ணிக்கிறாங்க வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையில அழுதுட்டு அவங்க வந்து ரொம்ப அவங்க சுத்தமா அவங்க அழிஞ்சு போயிட்ட மாதிரி உணர்றாங்க. 4 Vedas were crying. 4 வேதங்களும் அழுது. Dharma personified was crying. தர்மமே அழுது. Ladies were already fainted. They couldn't cry even. They have just பெண்கள் வந்து அழ கூட முடியாம மயக்கப்பட்டு விழுந்துறாங்க. And Sita stops in front of fire. சீதா தேவி அந்த தீ முன்னாடி நிக்கறாங்க. And offer prayers to Agni Dev. அக்னி தேவர்கிட்ட பிரார்த்தனை செய்றாங்க. Oh Lord Agni, அக்னி தேவரே, in case I have earned any blemish, if any mistake, any spot on my chastity, you please burn me out. என்னுடைய குணாதிசயங்கள்ல என்னுடைய கற்பில ஏதாவது குறை இருக்கு, என்னிடத்துல ஏதாவது குற்றம் இருக்கு அப்படின்னா உடனடியா என்னை எரிச்சிடுங்க. Heavy. She bows down to Ram. ராமர் முன்னாடி விழுந்து வணங்குறாங்க. He stays firm. அப்படியே அவர் உறுதியா இருக்கார். And she enters into fire. இப்போ அவங்க அப்படியே தீயில இறங்குறாங்க. Everyone faints, just everybody fled down on the earth. எல்லாரும் அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துறாங்க. Did Agni burn her? தீ அவங்களை எரிச்சிருச்சா? No. இல்ல. Kamban says she entered into fire, and because she is Lakshmi Devi, her own lotus appeared.
she sat on her own original seat there. She is Lakshmi Devi, so she entered the fire, and her whole lotus seat, eternal lotus seat of Lakshmi is lotus. No? She sat on her lotus inside of the fire. இப்போ லக்ஷ்மி சீதா தேவி சாட்சாத் லக்ஷ்மின்றதால அவங்க அந்த தீக்குள்ள நுழைஞ்ச உடனே வந்த உடனே அவங்களுடைய சொந்த அந்த தாமரை இருக்கையானது அங்க தோன்றது, அதுல அவங்க அப்படியே அமர்ந்துறாங்க. Now everyone is outside crying. From inside fire, crying starts. இப்போ எல்லாரும் வெளியில அழறாங்க. இப்போ அந்த தீக்குள்ள இருக்கிறவங்க அவங்க அங்கேயும் அழ சத்தம் கேட்கும். But it's not Sita's voice. ஆனா அது சீதையோட குரல் அல்ல. Agni cries. அக்னி அழற. He comes out of fire and says, "My Lord, I got burned by Sita's chastity like a cotton." He got burned, not Sita. இப்போ அக்னி தேவர் வந்து சொல்றாரு, பகவானே சீதா தேவியினுடைய அந்த கற்பனால ஒரு பஞ்சை எரிக்கிற மாதிரி எனக்கு ஒரே வெப்பமா இருக்கு, எனக்கு நான் எரிஞ்சிருக்கேன் அதுல. I can't bear this heat. Why? What sin I did to you? Why you are punishing me like this? நான் என்ன பாவம் பண்ணேன், எதுக்காக நீங்க என்ன இப்படி தண்டிக்கிறீங்க? With power of her chastity, she can burn all universe. அவங்களுடைய கற்பனால பிரபஞ்சத்தையே எரிக்க முடியும். So he brings Sita out of the fire. அதனால அக்னி சீதா தேவி அந்த நெருப்புல இருந்து வெளியில கொண்டு வராரு. Agni got burned. அக்னியே எரிஞ்சு போயிட்டாரு. Sita's garland intact. அவங்களுடைய சீதானுடைய மாலை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அப்படியே இருக்கு. Not only mala, but bumblebees were still around garland. Nothing happened to them on fire. வெறும் மாலை மட்டும் இல்ல, அந்த மாலையை சுத்தி வந்திருக்கக்கூடிய அந்த வண்டுகள் கூட ஒண்ணும் ஆகல, அப்படியே தான் இருக்கு, இன்னும் சுத்தி வந்துட்டே இருக்கு. Even drops of sweat which appeared before entering the fire, they also didn't dry up. அந்த நெருப்புக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இருந்த அந்த வேர்வை துளிகள் கூட காய்ஞ்சு போகல, அப்படியே இருக்கு. Showing everyone her chastity. அவங்களுடைய கற்பு எப்படிப்பட்டதுன்றதை காட்டுறாங்க. So all the lokas, all the walls got relief. Look at the Sita, even Agni cannot touch her. அக்னியால கூட தொட முடியாத இந்த சீதையை பாருங்க அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தை அடைறாங்க. And indeed, this is the system. உண்மையிலே அதுதான் வந்து வழிமுறையா இருந்தது. If somebody doesn't have any sin, ஒருத்தர் எந்த ஒரு பாவம் செய்யாதவரா இருக்காருன்னா, demigods have no right to punish him. அது எந்த தேவதாக்களும் அவங்கள தண்டிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. Even if you drink poison, nothing will happen to you. விஷம் குடிச்சா கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. Because poison can have effect only when there is some sin there, maybe from previous life. But one who is pure, there is no way to be affected by suffering. விஷம் வந்து அதனுடைய விளைவு எப்ப வெளிப்படுத்துனா, எப்ப ஒருத்தர் பாவம் செய்திருக்காரோ அப்பதான். அது முந்தின பிறவில கூட இருக்கலாம். ஆனா ஒருத்தர் தூய்மையானவரா பாவமற்றவரா இருக்காரு அப்படின்னா அப்ப அவருக்கு அந்த விஷம் கூட அதனுடைய விளைவை காட்டாது. So now Agni is speaking to Ram. Please Lord, why you burn me like this? அக்னி ராமர்கிட்ட பேசுற, பகவானே ஏன் இப்படி என்ன எரிச்சிட்டு இருக்கீங்க? Now Ram asks, who are you and by which authority you are speaking? இப்ப ராமர் கேக்குறார், நீ யார், எந்த அதிகாரத்துல நீ இத பேசிட்டு இருக்க? Asking, who are you? What authority you have to establish Sita's chastity? சீதை கற்புடையவள்ன்றத நிலைநாட்டுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? I'm Agni. நான் அக்னி. And Sita's chastity burned me. சீதையினுடைய கற்பு என்ன எரிச்சிருக்கு? I am present when there is a marriage ceremony done. இப்போ திருமணம் நடக்கும்போது நான் அங்க இருப்பேன். No? When there is a question of falling of woman. When there is a question of falling of woman. Agni is present. When there is a marriage, there is a question of falling of woman. When there are doubts about them and relief of their sin. All these four things are performed with the fire sacrifice. Agni is present in different forms in all these four things. First, திருமணம் நடக்கும்போது, பெண்கள் வீழ்ச்சியடையும் போது, பெண்களை பற்றின சந்தேகம் வரும்போது, அவங்களுடைய பாவத்திலிருந்து அவங்களை விடுவிக்கும் போது, அவங்க பிராயச்சித்தம் செய்யும் போது, இந்த 4 நிலைகளிலும் அக்னி அதுக்கு சாட்சியா இருக்காரு. So he said, I know if woman is chaste or not. I am the authority in the universe for that. இப்போ ஒரு பெண் கற்புடையவளா இல்லையான்றது அதுக்கான அதிகாரத்தை அத வந்து
கொடுக்கறதுக்கு அது சரியா இல்லையா இருக்கா அப்படின்றது சொல்றதுக்கான அதிகாரம் என்கிட்ட இருக்கு. அத சொல்றது நான் தான் அப்படின்றாரு. These 4 things are done under my supervision. இந்த 4 விஷயங்களும் என்னுடைய மேற்பார்வையில தான் செய்யப்படுது. So I know her from marriage. I know her mind. I know all the stages. She is chaste, she is pure, and I confirm this. அதனால அவங்களுடைய திருமணத்திலிருந்து அவங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டது, எந்த அளவுக்கு கற்புடையவங்கன்றது எனக்கு தெரியும். அதனால நான் சொல்றேன் அவங்க கற்புடையவங்க. And even Hanuman confirmed this, and you, Lord Ram, did not accept it yet. ஹனுமான் கூட இதை உறுதிப்படுத்தியிருக்கார், ஆனா நீங்க அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. He is famous as one who never told a lie. அவர் பொய்யே சொல்லாதவர் என்றதுக்கு ரொம்ப பிரபலமானவர். She is so pure that without her, rain would not fall down on the earth. அவங்க எந்த அளவுக்கு தூய்மையானவங்கன்னா அவங்க if she becomes இல்லாம மழை கூட பெய்யாது. If she is displeased, rain will not fall down. அவங்க திருப்தி அடையாம இருந்தாங்கன்னா மழை பெய்யாது. If she is displeased, the earth will crack, break. அவங்க திருப்தி அடையாம இருந்தாங்கன்னா இந்த பூமியே வெடிச்சு போய்டும். If Sita is displeased, the dharma will not be able to follow straight path. இப்போ அவங்க திருப்தி அடையலன்னும்போது தர்மம் கூட சரியான பாதையில போக முடியாது. If she curses, even Brahma will suffer from her curse. He will be destroyed. அவங்க சாப விட்டாங்கன்னா பிரம்மா கூட அதனால பாதிக்கப்படுவார், துன்பப்படுவார். That is power of her chastity. அதுதான் அவங்களுடைய கற்பனுடைய சக்தி. So Agni brings Sita to Ram. அக்னி சீதா தேவி ராமர்கிட்ட கொண்டு வராங்க. And Ram accepts it. ராமர் இப்ப ஏற்றுக்கொள்றாரு. Now he proved to all universe. இப்போ இந்த பிரபஞ்சம் மொத்தத்துக்கும் அவர் நிரூபிக்கிறார். Sita's chastity. சீதையினுடைய கற்பை. No? Everybody starts dancing and rejoicing. எல்லாரும் ரொம்ப ஆனந்தப்படுறாங்க, அதை அனுபவிக்கிறாங்க. Ram smiles at Sita. She smiles at him. ராமர் சீதை பார்த்து சிரிக்கிறார், சீதையும் சிரிக்கிறாங்க. Now Brahma, Shiva and other devatas, they want to console Sita, they want to explain why all this happened. Ram doesn't say about it. இப்போ பிரம்மா, சிவா மற்ற தேவதாக்கள்லாம் சீதைகிட்ட என்ன நடந்தது என்ற விவரங்களை விளக்கறதுக்கு முன் வராங்க. ஆனா ராமர் அதை பத்தி எதுவும் பேசல. So she is happy, she is peaceful. அவங்க சந்தோஷமா இருக்காங்க, அமைதியா இருக்காங்க. Brahma speaks. பிரம்மா பேசுறார். He glorifies this Lord Ram. He is supreme personality of Godhead. He has many avatars. பகவான் ராமர் பரமபுருஷ பகவான் பல அவதாரங்களை எடுத்திருக்கார். He only created me from the lotus bone of his navel. அவருடைய நாபிலிருந்து வந்த தாமரையில என்ன படைச்சதே அவர்தான். He only created Shiva. அவர்தான் சிவனையும் படைச்சார். He created all the universes. அவர்தான் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாத்தையும் படைக்கிறார். He has full potencies. அவருக்கு எல்லா சக்திகளும் இருக்கு. And Sita, you are his மூல prakriti, you are spiritual potency of the Lord. சீதா தேவி நீங்க அவருடைய மூல பிரகிருதி, அவங்களுடைய படைப்பு. நீங்க You are eternally together. நித்தியமா நீங்க அவர் கூட இருக்கக்கூடியவங்க. In all avatars you appear together. எல்லா அவதாரங்களையும் நீங்க ஒன்றாகவே அவதரிக்கிறீங்க. So Brahma said there is no Lord equal or superior to Lord Vishnu. பகவான் விஷ்ணுவுக்கு சமமானவர்களோ உயர்ந்தவர்களோ யாரும் கிடையாது. Shiva speaks then. சிவபெருமான் பேசுறார். அப்புறம் Brahma spoke well. Vishnu is supreme Lord and Ram is his avatar. விஷ்ணு உச்ச பரமபுருஷ பகவான், ராமர் அவருடைய அவதாரம் என்றது பிரம்மா பேசினார். Sita is divine potency. சீதா தேவி அவங்களுடைய தெய்வீக சக்தி என்றது. And all other demigods confirm this. மற்ற எல்லா தேவதாக்களும் அதை உறுதிப்படுத்துறாங்க. So there's no question of in spiritual realm of not being chaste. There's no question that anything material can pollute Sita. There's no question of anything material touching into relationship of Sita and Ram. ஆன்மீக தளத்துல சீதையினுடைய கற்பை சந்தேகிக்கிறதுக்கு அங்க கேள்விக்கே இடம் இல்லை. சந்தேகிக்கிறது அப்படின்ற கேள்விக்கு இடம் இல்லாம போகுது. ஏன்னா சீதைக்கும் ராமருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவை எந்த ஒரு விஷயத்தாலையும் கலங்கப்படுத்த முடியாது. So everybody understood spiritual side of the story. அதனால எல்லாருமே அந்த கதையோட ஆன்மீக பார்வையில அதை புரிந்து கொள்ளப்படுறாங்க. So Shiva thinks for a moment. சிவபெருமான் யோசிக்கிறார்.
he brings from Vaikuntha Dasarath to come. இப்போ வைகுண்டத்திலிருந்து தசரதரை கூட்டு வர்றார். So King Dasarath appears suddenly on the scene. இப்போ திடீர்னு அங்க அந்த காட்சியில தசரதர் So தோன்றுறார். Ram is so happy, Sita is happy, Lakshman, everybody just prostrates down at the feet of ராமர், Dasarath. சீதா, லக்ஷ்மணன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் விழுந்து வணங்குறாங்க. So Dasarath knows everything what happened. தசரதருக்கு தெரியும் எல்லாமே என்ன நடந்தது அப்படின்னு. The spiritual realm is not limited with time or place factor. Simply he could know everything and see everything right from Vaikuntha. இப்போ ஆன்மீக தளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இடம், நேரம், காலம், சூழ்நிலை எல்லாம் வந்து ஒரு தடையா இருக்காது. அவங்க ஆன்மீக தளத்துல இருக்கவங்களுக்கு வெறுமனே வைகுண்டத்துல இருந்தாலும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். So Dasarath embraces Ram, cries, both of them they cry. தசரதர் ராமரை கட்டி அணைச்சு அழுறார், ராமரும் அழுறார். He embraced Lakshman, லக்ஷ்மணரை கட்டி அணைக்கிறார். pat his head, smell his hair. அவருடைய தலையை தட்டி கொடுத்து அவருடைய தலையை They all offer pranam to king. இவர் மன்னருக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார். Then he sees beautiful Sita, அழகான சீதையை பார்க்கிறார். glorifies her. அவர் சீதையை புகழ்ந்து பேசுறார். He said, "Dear Sita, அருமை சீதையை, Ram asked you to enter fire ராமர் உன்னை தீயில இறங்க சொன்னார். just to highlight your chastity in the universe." இந்த பிரபஞ்சத்துல உன்னுடைய கற்பை வந்து உயர்வுபடுத்தி காட்டுறதுக்காக தான். Nobody is equal to you in chastity in all universe, and this is shown now to everyone. பிரபஞ்சங்களிலே உன்னுடைய கற்புக்கு சமமானவங்க யாருமே கிடையாது. இப்போ நிரூபிக்கப்பட்டிருக்கு. He says to Sita, "Do not take it otherwise." வேற எந்த விதத்திலையும் அதை எடுத்துக்கொள்ளாத. It is practice. When doubt arises, something should be done to remove the doubt. That must be done. இப்போ சந்தேகம் எழும்போது அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்கு ஏதாவது செய்யணும்ன்றது பரம்பரையமா இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான். Don't be angry at Ram. அதனால ராமன் மேல கோபப்படாது. He used this opportunity இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திட்டார். to establish your glories all over the universe. Now everybody came to hear. Everybody have seen. உங்களுடைய கற்பை வந்து நிரூபிக்கிறதுக்காக அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டார். இப்ப எல்லாருமே அதை பார்த்துட்டாங்க. Just like gold is burned into fire to see how much pure it is. Same thing, Ram asked you to do that. And now everybody knows about the topmost level of your purity. தங்கத்தோட தூய்மை எந்த அளவுக்கு அது சுத்த தங்கம்ன்றதை புரிஞ்சு கொள்றதுக்கு அது நெருப்புல அதை உருக்கும் போது தெரியும். அதே மாதிரி இப்போ சீதையினுடைய கற்பை வந்து சோதிச்சு எல்லாராலையும் புரிந்து கொள்ளப்படுது. Sita, you are not born of womb of material mother. You arrive from Vaikuntha. Where is a question of questioning your chastity? இப்போ நீங்க வைகுண்டத்திலிருந்து வந்தவங்க, ஒரு பௌதிகமான ஒரு தாய்க்கு பிறந்தவங்க அல்ல. அதனால உங்களுடைய கற்பை சந்தேகப்படுறது என்ற அந்த கேள்விக்கு இடம் எங்க இருக்கு? So Sita was very happy, peaceful with that. அதனால சீதை அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப அமைதியா இருக்காங்க. And then Dasarath, இப்போ தசரதர் so happy seeing everyone in bliss, no? எல்லாரும் ரொம்ப ஆனந்தமா இருக்கிறத பாக்குறதுல அவர் ஆனந்தப்படுறார். He display amazing Vatsalya rasa. அவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாத்சல்ய ரசத்தை அங்க வெளிப்படுத்துறார். He said, Ram, my son, ask any boon from me. I'll give you the boon. ராம், இப்போ ஏதாவது வரம் என்ன கேளு, என்ன வரம் கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்றார். You must understand, only devotee in Vatsalya rasa would do that. After hearing He is Supreme Lord, all avatars come from Him, they came from Vaikuntha, Lakshmi came from Vaikuntha, Lakshmi can bless everyone. He said, he's still that mood is, I'm your father, you're my son, Vatsalya rasa. You ask any boon. Want to bless you. ஒரு பக்தர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அவர் பரமபுருஷ பகவான், சீதா தேவி வைகுண்டத்திலிருந்து வந்தவங்க, சீதா தேவி அவருடைய தெய்வீக சக்தி, இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் அவர் வந்து உனக்கு என்ன வரம் என்ன கேளுன்றார் அப்படின்னா அது அந்த மாதிரி ஒரு வாத்சல்ய ரசத்தை ஒரு தந்தையா தன்னை பாவிச்சு ராமரை வந்து தன்னுடைய மகனா பார்க்கக்கூடிய ஒருத்தரால தான் அதை செய்ய முடியும். So Ram said, my dear father, my only desire was to relieve you from pangs of separation
I knew how much you suffer. My only desire was to go to heaven and meet you there and relieve you from suffering. But now you came here, I have nothing else to achieve in my life. I have no other desires. ராமர் சொல்றார், எனது அருமை தந்தை, எனக்கு உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கமே அப்படின்ற ஒரு கவலை தான் இருந்தது. நான் அங்க சொர்க்கத்திலே உங்களே பார்க்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனா இப்ப நீங்களே இங்க வந்துட்ட பொழுது, நீங்க இங்க இருக்கும்போது எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்ட்டு. So Dasara said, that's okay. I want to give a boon. I ask, I bless you. Just anything you want. தசரதர் சொல்றார், அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா உனக்கு வரம் கொடுக்கணும், என்ன வரம் வேணும் கேள். Now Ram said, okay, when you insist, I will ask 2 boons. ராமர் சொல்றார், நீங்களே வலியுறுத்தும் போது நான் என்ன சொல்ல முடியும்? Please, my dear father, forgive Kaikeyi and Bharat and establish them back as before. They should be my mother, my brother in relationship as before. They should be free from your anger and condemnation. இப்போ கைகேயிக்கும் பரதருக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாவே காட்டிக்காம, முதல்ல எப்படி எங்களுடைய உறவு இருந்ததோ, எப்படி கைகேயை ஒரு தாயா பார்த்தனோ, ஒரு சகோதரனா பரதனை பார்த்தனோ, அதே மாதிரி தான் எங்களுடைய உறவு இருக்கணும். உங்களுடைய கோபம் அவங்க மேல காட்டுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாவே தெரியக்கூடாது. அவங்கள நீங்க மன்னிச்சிடணும். This is Lord Ram. You see that? இங்கதான் பகவான் ராமர் இருக்கார். Anyway, he never changed his mood towards Kaikeyi from first day, even in a dream, neither to Bharat. எப்படி இருந்தாலும் ராமர் இப்பவும் கைகேயி மேல இருந்த அந்த தாய் பாசத்திலேயோ அல்லது பரதன் மேல இருந்த சகோதர பாசத்திலேயோ கனவுல கூட எந்த ஒரு மனமாற்றத்தையும் ஏற்படுத்திக்கிட்டது கிடையாது. இருந்தாலும் so now he asks Dasara, please you forgive them and never keep even in your mind anything against both of them. இப்ப தசரதர்க்கும் அதை கேட்கிறாரு, நீங்க தயவு செய்து உங்க மனசுல கூட அதை வச்சுக்காதீங்க, அவங்கள பத்தி தவறான எண்ணம் இருக்கக்கூடாது, அதை விட்டுருங்க. Ram thought otherwise they would suffer. ராமர் ஏன் அப்படி கேட்கிறாருன்னா, அவர் நினைக்கிறார் அப்படி இல்லைன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க. In Ram's dealing they will not find even one small hint of their misdeeds, but with others will put them down. So Ram said, no, give me that blessing, that they will be restored same position like before, same mood, same feelings, no any disturbance. ஏன்னா இப்ப ராமரோட அவங்களுடைய உறவுல எந்த ஒரு அவங்களுடைய அந்த குற்ற உணர்வும் அங்க வெளிப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ராமர் அவங்களை அப்படி நடத்த போறது இல்லை. ஆனாலும் மற்றவர்கள் முன்னாடி அவங்களுக்கு அதை நினைவுபடுத்தலாம், அவங்க குற்றம் இழைச்சிருக்காங்க அப்படின்ற அந்த செயல்களை அவங்க நினைவுபடுத்துற மாதிரி இருக்கலாம். அப்படி கூட இருக்கக்கூடாது. அவங்களுக்கும் எங்களுக்கும் முதல்ல எப்படி உறவு இருந்ததோ அதே மாதிரியான உறவு தான் எப்பவும் எல்லாரும் முன்னாடி இருக்கணும். அவங்களுக்கு அந்த உணர்வே வரக்கூடாது அப்படின்றது. So Dasara said, Bharat is spotless, innocent, I know. He never did anything wrong. தசரதர் சொல்றார், பரதர் ரொம்ப அப்பாவி, அவருக்கு எதுவுமே தெரியாத, அவர் எந்த தப்பும் செய்யாதவர். Yes, I accept him back as my son, and I have no any feeling for my love for Bharat is unlimited. கண்டிப்பா அவர் என்னுடைய மகனா ஏத்துக்கிறேன், அதுல சந்தேகமே இல்லை, எனக்கு அதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லை. But Kaikeyi, I cannot forgive. கைகேயி என்னால மன்னிக்க முடியாது. He became emotional, started crying. How she could ask? How she caused suffering all of us? He got very emotional, very upset. ஆனா அவர் ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு ரொம்ப கோபத்துல எப்படி அவங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம், நம்ம எல்லாருடைய துன்பத்துக்கு காரணமா கைகேயி இருக்க முடியும், எப்படி all this is all her fault. எல்லாமே அவன் செஞ்ச தப்பு தான். If Dasara curse you, will turn into ash like in a moment. சரதர் சபிச்சிட்டார் அப்படின்னா ஒரு க்ஷணத்துல சாம்பலாயிடணும். He got very emotional. ரொம்ப உணர்ச்சிவசப்படுறாரு. How can I forgive? எப்படி நான் மன்னிக்க முடியும் அவளை? So much suffering caused. எவ்வளவு கஷ்டம் வந்ததால. And Ram said, it's not Kaikeyi's fault, it's my fault. ராமர் சொல்றார், அது கைகேயோட தப்பு இல்ல, அது என்னோட தப்பு. Dasara, how is your fault? எப்படி உன்னோட தப்பாகும்? You asked me that you wanted to give kingdom to me, and I simply, just to obey your order,
without thinking, I simply say, yes, I accept. ராஜாங்கத்தை என்னிடத்துல கொடுக்கணும்னு நீங்க கேட்ட போது உங்களுடைய கட்டளை நிறைவேற்றணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அதை பத்தி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம நான் சரின்னு ஒத்துட்டேன் உடனே. I accept the kingdom without thinking. When you are ruler, you will be involved in some sin. Some sin will come. So many mistakes will be performed. So I will be accruing sins. You see? So I did not think about it. Simply foolishly I accepted your order. இப்போ நீங்க ஒரு ஆட்சியாளரா இருந்து ஆட்சி செய்துட்டு இருக்கும்போது எத்தனையோ தவறுகள் நடக்கும். அதனால வரக்கூடிய பாவத்துக்கு நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு நான் வந்து அது வெறுமனே நான் ஏத்துக்கிட்டேன் நீங்க சொன்னதும். Ruling means accepting responsibility for many sins. இப்போ ஆட்சி செய்யறது அப்படின்னாவே பல செய்யக்கூடிய பல தவறுகளுக்கு பாவகரமான செயல்களுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வது. First thing is easy to do mistake, misjudge situation. It's easy to do mistake, misjudge situation, punish somebody wrongly. இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் ஆட்சி செய்யும் பொழுது சூழ்நிலையை புரிந்து கொள்ளாம சரியான தீர்ப்பு கொடுக்காம அதனால பாவத்தை செய்யறதுன்றது ரொம்ப சுலபமான காரியம். And whatever papam citizens, kinsmen do, 1/6 king has to share. அது மட்டும் இல்ல நாட்டோட பிரஜைகள் வந்து என்ன பாவம் செய்தாலும் அந்த பாவ செயல்கள்ல 6ல் ஒரு பங்கு மன்னர் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. So he said, no, this is all my sin, not Kaikeyi's fault. Nothing to do with it. என்னோட பாவம், இது கைகேயோட தவறு எதுவுமே கிடையாது. This argument is kind of Ram finds some reason to put blame on himself. இந்த வாதங்கள் பாத்தீங்க அப்படின்னா ராமர் வந்து தான் தான் குற்றவாளின்னு சொல்லிக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை தேடி பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. So he insisted, no, Kamba said, with 2 bones of Kaikeyi, Rama entered into forest. Now he insisted to Dasarath, 2 bones you give me. You give it to Kaikeyi, now give to me 2. Bharat and Kaikeyi, both you have to give. He forced him. So Dasarath agreed, okay. கம்பர் வந்து நீங்க எப்படி வர்ணிக்கிறாருன்னா 2 வரத்தால நான் வந்து வனவாசம் வந்தேன், கைகைக்கு நீங்க கொடுத்ததில்ல. இப்போ நீங்க வந்து எனக்கு 2 வரம் கொடுக்கணும். ஒன்னு வந்து பரதரை ஏத்துக்கிறது, இன்னொன்று கைகையும் ஏத்துக்கிறது. 2த்தையும் நீங்க கொடுத்தாகணும் அப்படின்னு. ஸோ அதனால வந்து இப்போ தசரத வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறார். Then demigods got a little inspired. Say, my lord, ask us boon, we'll also give you boons. Demigods. இப்போ எல்லா தேவதாக்களும் வந்து ரொம்ப உற்சாகம் அடைஞ்சு பகவான்கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்கிட்ட இருந்தா நீங்க வரம் கேளுங்க, நாங்களும் வரம் கொடுக்குறோன்றாங்க. Now, what's their business? They are not in Vatsalya Rasa. அவங்க வாத்சல்ய ரசமே இல்ல, அவங்களோட வேலை என்ன, அவங்க எதுக்கு வரம் கொடுக்குறேன்னு சொல்லணும். Look, they are demigods, they blesses everyone in the universe. That's their seva. So to do some seva to Ram and army, they say, Lord, any seva, this is what we do. We bless, shall we bless somebody? இப்போ ஏன்னா அவங்க இந்த பிரபஞ்சத்துல எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை அந்த விதத்துல அவங்களுடைய கடமையை அவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்க, அது அவங்களுடைய சேவை. ஸோ அதனால இப்ப பகவான்கிட்ட வந்து நாங்க செயல் செய்யறதுக்காக வழி இருக்கா, நாங்க ஏதாவது ஆசீர்வதிக்க முடியுமான்னு கேட்கறாங்க. So externally they ask for boon, to bestow the boon, but actually they are asking for service. So Ram also externally, oh, okay, give us the boon, means do some seva. Restore all these monkeys back to life. Whoever died in battlefield from first day to the last day, let them come back to life, and when they go back home, their forests should be filled with fruits and roots and honey unlimitedly. For monkeys, what better you want? What better boon you want? இப்போ ராமர் கேட்கிறார், ஆமா இப்போ அவங்க வந்து வரம் கொடுக்குறேன்னு வெளிப்படையா சொல்றாங்க, ஆனா உண்மையிலேயே அவங்க சேவை செய்யறதுக்கு வாய்ப்பு கேட்கறாங்க. அதே மாதிரி ராமரும் வந்து வரம் கேட்கிற மாதிரி கேட்கிறாரு, ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு சேவை கொடுக்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, இப்போ இந்த வானர படைகள்ல இருந்த அத்தனை வீரர்களும் அத்தனை வானரங்களும் ஆரம்பத்துல இருந்து முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் இறந்து போன அத்தனை வானரங்களுக்கும் திரும்ப உயிரோட வரணும். அவங்க மறுபடியும் அந்த பரமபதத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இருக்கக்கூடிய அந்த வனங்கள்ல எப்பவும் நிரந்தரமா அங்க வந்து அவங்களுக்கு தேவையான அளவற்ற பழங்களும் கிழங்குகளும் அங்க
தேனும் நிறைய நிரம்பி இருக்கணும், ஏன்னா வானரங்களுக்கு அதை தவிர வேற என்ன வேணும், அது நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. So Devatas did some seva also. அந்த விதத்துல தேவதாக்களும் சேவை புரியுறாங்க. And everyone was in bliss, everything happy end. எல்லாரும் ரொம்ப ஆனந்தத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. Now I know this is difficult point, for people to accept why Ram tested Sita. ராமர் ஏன் சீதையை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்ற அந்த கருத்து மக்களுக்கு புரிந்து கொள்வது கஷ்டமான ஒரு விஷயம் தான். It's a very touchy, very sensitive thing. ரொம்ப very sensitive, very difficult, sensitive words to translate. Yeah, it's a difficult one, you may say, a difficult point. அதை புரிந்து கொள்றது கடினமான ஒரு விஷயம், ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமான ஒரு நுண்ணியமான கருத்து கொண்ட விஷயம். But unless Ram proves chastity of Sita in public, he would feel so hurt seeing her later on. If he just accepted her back, if somebody, anybody, anytime in the future say one word, but she was there for months, even that one word, how much pain Ram will feel and how much suffering Sita will have. Just to protect her from that suffering, he showed. In the fire she entered. Anybody can enter? Anybody sinless? Anybody want to put hand in fire? Go to kitchen and try. Nobody is sinless. But if you are free from sin, fire will not burn. Ram showed to everyone in the universe. Nobody comment on my Sita, okay? He showed now. After that, you'll get anger of Ram. Because it's proven, it's already went on court, proved pure. Now anybody question, you have direct problem with Ram. That was the mood. ராமர் ஏன் செய்தார் அப்படின்னா, ஏன்னா இப்ப அவர் வந்த உடனே சீதை வந்த உடனே நேரா ஏத்துட்டு போயிருந்தார் அப்படின்னா, இப்ப எதிர்காலத்துல வேற யாராவது ஒரு வார்த்தை மாசம் அங்க போய் மனைவி தனியா தானே அங்க இருந்துட்டு வந்தாங்க அப்படின்னு யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது ரொம்பவும் ராமருக்கும் சரி சீதைக்கும் சரி பெரிய வழியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஸோ அதனால இப்போ உலகத்துக்கும் மொத்தத்துக்கும் அவர் நிரூபிச்சு காட்டிட்டார். இது சீதை அந்த மாதிரி தவறானவங்க எல்லாம் அவங்க கற்புடையவங்க அப்படின்றது இப்ப நிரூபிக்கப்பட்டாச்சு. ஸோ இப்ப யாருமே அந்த மாதிரி பேச முடியாது. அப்படியே பேசினாலும் அது அவங்க ராமரை அவங்க நேராக சந்திச்சு அதுக்கு எப்படி அவங்களை எதிர்கொள்ளணுமோ அப்படியே எதிர்கொள்ள தயாரா இருக்காரு. Another reason Chaitanya Mahaprabhu explained in Chaitanya Charitamrita on his tour to in South India. இப்ப இன்னொரு காரணம் சைத்தன்ய மகாபிரபு விளக்குறார். தென்னிந்தியாவுக்கு அவர் பயணம் வந்த போது சைத்தன்ய சரிதாமிரத்தில் விளக்கப்படுது. He found one Brahmana who is devotee of Ram, reading Ramayana and crying. அவர் பார்க்கிறார். Reading Ramayana and crying. அவர் ராமாயண படிச்சுட்டு அழுதுட்டு இருக்கார். So Chaitanya Mahaprabhu asked, why do you cry? Chaitanya Mahaprabhu கேட்கிறார், ஏன் நீங்க அழறீங்க? How can this Ravana touch Sita? How he can kidnap her? How is this possible? எப்படி ராவணன் சீதையை கடத்திட்டு போயிருக்க முடியும்? எப்படி சீதையை அவனால தொட முடிஞ்சது? So Chaitanya Mahaprabhu say, you are right. Ravana cannot touch Sita, cannot kidnap Sita. Chaitanya Mahaprabhu சொல்றார், நீங்க சொல்றது சரிதான். ராவணன் சீதையை தொட முடியாது, சீதையை தொடல. So Chaitanya Mahaprabhu quotes story from Puranas, explanation given in Puranas. புராணங்கள்ல கொடுக்கப்பட்ட ஒரு கதையை அவர் மேற்கோள் பண்றார். From Kurma Purana. Kurma Puranathilende. He said, then when Ravana came to take Sita, Agnidev, he created Maya Sita, illusory Sita. Because spiritual energy cannot be touched by material people. They have no right to enter into spiritual realm. இப்போ ராவணன் சீதையை கடத்திட்டு போறதுக்காக வந்தபோது அக்னி தேவர் என்ன பண்றார், சீதை மாதிரியே ஒரு மாய ரூபத்தை உருவாக்குறார், சீதா ரூபத்தை. ஏன்னா சீதை ஆன்மீக தளத்துல இருக்கவங்க, ஒரு பௌத்திகமான ஒரு நபரால ஆன்மீக தளத்துக்குள்ள நுழையிறது சாத்தியம் இல்லாது. அதனால அங்க ஒரு பௌத்திகமான ரூபம் உருவாக்கப்படுது. So Ravana carried illusory Sita, Maya Sita. இப்போ ராவண தூக்கிட்டு போனது அந்த மாய சீத்தை தான் தூக்கிட்டு போயிருக்கான். But real Sita went to Agni's abode and he was worshipping her for months and months in his own abode. ஆனா உண்மையான Kurma Purana says.
அக்னி தேவருடைய லோகத்துக்கு போய் அங்க வந்து பல மாதங்களா அங்க அக்னி தேவர் சீதையை வழிபட்டு இருக்காங்க. Now when Ram came to Lanka, kill Ravana, he say, I want my Sita back. இப்போ ராமர் வந்து லங்கைக்கு வந்து ராவணனை கொன்னுட்டு என்னுடைய சீதையை திரும்பி வரணும்னு பார்க்கும்போது, how can Ram go back with Maya Sita to Ayodhya? மாயா சீதையோட அவர் திரும்பி போக முடியுமா அயோத்தியாவுக்கு? He said, no, you go back to Agni, start the fire and give me back my Sita. இப்போ மறுபடியும் நீ வந்து தீயை மூட்டி அக்னி மூலமா வந்து அந்த அக்னிகிட்ட வந்து மாயா சீத்தை கொடுத்துட்டு என்னுடைய உண்மையான சீத்தையை திரும்ப கொண்டு வா அப்படின்ற. This is what has happened. அதுதான் அங்க நடந்தது. And third explanation. இன்னொரு விளக்கம் இருக்கு, மூன்றாவது. Still I see the ladies' faces. Still, but why suffering? Like why crying so much? இன்னும் வந்து நம்ம கேள்வி கேட்கலாம், ஏன் வந்து அவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு துன்பம் பண்ணணும்? You see, we know from Rasacharya, Rupa Goswami, Vishwanath Chakravarti Thakur, Jiva Goswami, from everyone, that love in separation is higher transcendental pleasure than Sambhoga staying together. So Jiva Goswami, Vishwanath Chakravarti Thakur மாதிரி ரசாச்சாரியர்கள்லாம் என்ன விளக்குறாங்க அப்படின்னா, இந்த உன்னதமான தளத்துல பகவானும் அவருடைய பக்தர்களும் சேர்ந்து இருக்கிறதை காட்டிலும் அவங்க பிரிவில் இருக்கும்போது தான் அந்த பிரேமை வந்து அதிகரிக்குது. And Ramayana is full of love in separation. ராமாயணன்றது முழுக்க அந்த பிரிவினாலே இருக்கக்கூடிய அந்த பிரேமையை வளர்த்துக் கொள்றது தான். We understand when Ram and Sita are separated, they experience million times more intense love for each other than when they are together. So ராமரும் சீதையும் வந்து ஒன்னா இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த பிரேமையை காட்டிலும் அவங்க பிரிந்திருக்கும் பொழுது வரக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த பிரேமையானது பல கோடிக்கணக்கான மடங்கு அதிகமானது என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். It's a transcendental feeling. There's no question of suffering. ஏன்னா அது உன்னதமான உணர்வுகள், அங்க துன்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. It's transcendental bliss. உன்னதமான ஆனந்தம். Fear and tears and tension in material world are cause of unlimited suffering. பயம், கண்ணீர், பதட்டம் இதெல்லாம் பௌதிக உலகத்துல அளவற்ற துன்பங்களுக்கு காரணமா இருக்கு. Or they are, to say, a result of sufferings. அல்லது அது துன்பங்களுடைய விளைவுன்னு சொல்லலாம். When you suffer, you cry, you lament, you burn, you can't sleep, you can't eat. எப்ப நம்ம துன்பப்படுறோமோ அப்ப பயப்படுறோம், அழறோம், நம்ம சாப்பிட முடியறதில்லை, தூங்க முடியறதில்லை. But in spiritual realm, ஆனா அதே ஆன்மீக நிலையில separation from beloved one, பிரியமானவர்கள் பிரிஞ்சிருக்கிறதுன்றது, and that pain, those tears, that lamentation, it's cause of unlimited bliss, of transcendental ecstasy. ஆனா அது வந்து அந்த பயம், அந்த கண்ணீர், அந்த வருத்தம், அது எல்லாமே உன்னதமான ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கு. These are symptoms of love of God. இது பகவத் பிரேமையினுடைய அறிகுறிகள். We should not see relation Sita material. சீதாராமருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து பௌத்திகமா பார்க்க கூடாது. Materially you get separate, you suffer. பௌத்திகமா நம்ம பிரிஞ்சோம்னா துன்பப்படுறோம். Spiritually get separate, increases the bliss. ஆனா ஆன்மீகமா அதை நம்ம பிரியும் பொழுது அந்த ஆனந்தம் அதிகரிக்குது. So nobody should question separation of Sitaram. It is their own will. It is their own exchange of love. சீதை ராமரும் பிரிஞ்சிருந்தது வந்து யாருமே கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா அது அவங்களுடைய சொந்த விருப்பத்தால அவங்க அதை அனுபவிக்கிறாங்க. Externally find some reason for tension and we get separate, then we think more of each other. This is transcendental love. வெளிப்படையா ஏதோ ஒரு காரணத்தை அவங்க தேடிக்கணும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு. ஏன்னா அந்த உன்னதமான அந்த ஆனந்தத்தை அப்பதான் அதிகரிக்க முடியும். Viraha, vipralamba, separation give more pleasure. அந்த விராக விப்ரலம்ப பிரிஞ்சு இருக்கிறதுன்றது அதிகம் ஆனந்தத்தை கொடுக்கும். Increases transcendental attachment to each other. உன்னதமான அந்த பற்றுதலை ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிக கொள்ள முடியுது. So Ram say, look now, everything is so peaceful. Sita is happy, Dasarath is happy, demigods are happy, monkeys are happy, everything is fine. Let us increase our love, set some tension. The news come. Today is 14th year of exile. If you don't come same day, Bharat will burn himself into ashes in the fire. Again tension. Now all love and affection shifted to Bharat. You see how it is. This is transcendental feelings are like this. ராமர் என்ன சொல்றார்? இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ராமர் சந்தோஷமா இருக்கார், சீதா, லக்ஷ்மண,
வனர்படை எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. தேவதாக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இப்ப இந்த ஆனந்தத்தை வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இன்னைக்கு 14வது வருஷம் கடைசி நாள் இன்னைக்கு நம்ம அங்க அயோத்தியாவுக்கு போலன்னா பரதர் தீமூட்டிக்கு வேணும்னு சொல்லியிருக்காரு. இப்பவே உடனே அங்க போயாகணும் அப்படின்ற அந்த பதட்டம் உடனே. Ram is happy to express his love for his devotees, and they are also doing that all the time. ராமன் வந்து அவருடைய பக்தர்களுக்கான அந்த பிரேமை வெளிப்படுத்துறதுக்கு எப்பவும் அதுக்காக காத்திருக்காரு. அவருடைய பக்தர்களும் அதை செய்யறாங்க. There in Nandigram, Bharat say, if Ram doesn't come back, what is use of my love? This is my love for Ram. நந்திகிராம் what is use of my life? சொல்றார், ராமர் வரல அப்படின்னா என்ன பிரயோஜனம் அப்படின்றது அவர் ராமருக்கு மீது அவர் காட்டக்கூடிய அன்பு. Ram says, how can I come in one day from Lanka to Ayodhya? And if Bharat burns himself, I will die. And everybody again in tension. Oh no, again tension. ராமர் சொல்றார், நான் எப்படி ஒரு நாள்ல வந்து லங்கையில இருந்து அயோத்தியாவுக்கு வர முடியும்? அப்படி நான் வரலன்னா பரதர் இறந்து போயிடுவோம். பரதன் இறந்து போயிட்டு நானே இறந்து போறேன் அப்படின்ற உடனே இன்னும் பதட்டம் அதிகமாகுது. Sita's eyes back to her original position, full of tears. சீதனுடைய கண்கள் மறுபடியும் அவங்களுடைய உண்மையான நிலைக்கு வருது. மறுபடியும் கண்ணீர் வடிக்கிறாங்க. Tension everywhere. எல்லா இடத்துலயும் ஒரே பதட்டம். Vibhishan says, விபீஷணன் சொல்றார், Pushpaka Vimana is there. In a moment we'll take you to Ayodhya. Just go immediately. புஷ்பக விமானம் இருக்கு, அது வந்து உங்களை ஒரு நிமிஷத்துல அங்க கொண்டு போயிடும். உடனே கிளம்புங்க. He explains that Brahma given this chariot to Kuvera. அந்த புஷ்பக விமானத்தை வந்து பிரம்மா குபேரனுக்கு கொடுத்தது. Okay. Now let's learn what is love and separation. Ramayana is one of the best scripture for that. Okay. So Sita say, okay, we are going. I'm leaving with Ram for Ayodhya. So she tells to Trijata, please you stay here and live pious life and be well-wisher of everyone. And she buys her farewell, say goodbye. இப்போ ராமாயணம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இந்த பிரிவினால பிரேமையை எப்படி வளர்த்து கொள்றதுன்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு இலக்கியமா இருக்கு நம்ம புரிந்து கொள்றதுக்கு. இப்போ சீதாதேவி அயோத்தியாவுக்கு போறதுக்கு தயாராகிட்டாங்க. திருச்செண்டாகிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க இங்கே இருந்து இங்க இருக்கக்கூடிய மற்ற எல்லாருக்கும் எப்படி நல்லது செய்யறதுன்றதை பாருங்க அப்படின்றாங்க. Now Trijata start crying, Sita, where are you leaving me now? Where are you going? இப்போ திருச்செண்டா அழ ஆரம்பிக்கிறாங்க, என்னை விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? Nature of love is that tears they have to come. It's like this, பிரேமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அன்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னாவே கண்டிப்பா அங்க கண்ணீர் வரணும். Then Ram says to Hanuman, Sugriva, Angada, Vibhishana, okay, I'm leaving now. You go back to your countries and rule justly and follow the Dharma. And all of them collapse simply. Ram is leaving now. He won't take us to Ayodhya. இப்போ ராமர் சொல்றார், ஹனுமான், சுக்ரீவா, அங்கதா எல்லாத்தையும் சொல்றார், நீங்க எல்லாரும் போய் உங்க நாட்டுல உங்களுடைய ராஜாங்கத்தை நீங்க பாருங்க, உங்க கடமையை பாருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்றாரு. இது கேட்ட உடனே அவங்களும் எல்லாரும் அப்படியே மூர்ச்சடைஞ்சு விழுந்துறாங்க. Some of them fainted. சில பேர் மயக்கம் போட்டுறாங்க. Some of them just stunned. சில பேர் அப்படியே ஸ்தம்பிச்சு போறாங்க. Some of them, they wanted to speak. They couldn't speak. சில பேர் பேச விரும்புறாங்க, ஆனா பேச முடியல. Some of them are crying. சில பேர் அழறாங்க. So they who's that? Let me see. Anyway, they start crying. Hanuman, Sugriva, Jambavan, Vibhishan, everybody. Hanuman, Sugriva, Jambavan, Vibhishan, எல்லாருமே அழறாங்க. Lord, you can't leave just like this. பகவானே, நீங்க சும்மா அப்படி போயிட முடியாது, கிளம்புறேன்ட்டு. Please, if we can see your coronation in Ayodhya, all our desires fulfilled, then we'll go to our country, we'll never bother you anymore. Just to see that Kirita crown, so much fight we did, just to see that form of yours, and that, please you take us. எங்களுக்கு எல்லாருக்கும் அனுமதி கொடுங்க, அயோத்தியாவில் வந்து உங்களுக்கு முடிசூட்டு விழாவை பார்த்துட்டோம் அப்படின்னா
அப்ப நாங்க ரொம்ப சந்தோஷம் அடைவோம், உங்களுடைய அந்த கிரீடத்தை பார்க்கணும், நீங்க அந்த முடிசூட்ட விழாவில் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறத நாங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. Everybody requested, crying. எல்லாருமே வேண்டுகோள் விடுக்கிறாங்க. So Ram, looking at them, ராமர் அவங்களை பார்க்கிறார். I was thinking same that you will come with me to Ayodhya, but I just wanted to see whether you had any other plans and arrangements. He want to see the love, he want to see how much they are attached to him. There's no question without doing this to know how much they are attached. And he saw everybody fainted, you come. Yes. நான் கூட அதான் விரும்பினேன், நீங்க எல்லாரும் அங்க அயோத்தியாவுக்கு வரணும், இந்த விழாக்கு வரணும் அப்படின்றதுதான் எதிர்பார்த்தேன். ஆனா உங்களுக்கு வேற ஏதாவது திட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு. உடனே இதுதான் அங்க வந்து அந்த ராமர் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிரேமை இருக்கு அப்படின்றத பாக்குறாரு அந்த விதத்துல. So Ram say, okay, whoever wants to come, come. ராமர் சொல்றாரு, சரி யாரெல்லாம் வர விரும்புறீங்களோ வாங்க. Who wants to come? யாரெல்லாம் வர விரும்புறாங்க? Who doesn't want to come? யாரும் வரலன்னு கேளுங்க. Everyone enter into Pushpa Vimana. எல்லாருமே அந்த புஷ்ப விமானம். All monkey army. அத்தனை வானர படைகளும். All demons army from where Vibhishan has his forces. இப்போ விபீஷண பக்கம் இருந்த அரக்கர்களுடைய படையில இருந்தவங்களும். Everyone from Lanka left. லங்கையில இருந்து அத்தனை பேருமே கிளம்பிட்டாங்க. Then the Kamban has to explain, look, this is Pushpa Vimana, has so much space, even 14 planetary system comes inside, space is there. Still some space will be vacant. அதுக்கப்புறம் கம்பர் எப்படி நினைக்கிறான், அந்த புஷ்ப விமானம்ன்றது வந்து சாதாரணமானது கிடையாது. 14 அந்த சராசரங்கள்ல இருக்காங்க, அத்தனை பேர் வந்தாலும் கூட அதுக்கு மேலேயும் இடம் இருக்கு அப்படின்றது. It's so big and so beautiful, so amazing chariot. அது எந்த அளவு, அது அந்த அளவுக்கு ரொம்ப பெரிது, ரொம்ப அழகானது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு. He is described, everyone was sitting in the circles inside. அங்க எல்லாரும் அப்படியே வட்டமா அமர்ந்திருக்கிறதா அவர் சொல்றாரு. Kamba describes, this is so amazing. Sun rises in east and goes to the west. Today was from south going to the north. Because Pushpa Vimana was shining like another sun, going from south to the north, something strange in the sky. பொதுவா சூரியன் கிழக்குல உதிச்சு மேற்குல மறையும். ஆனா இன்னைக்கு வந்து சூரியன் தெற்க உதிச்சு வடக்கு போகுது அப்படின்றார். ஏன்னா அந்த புஷ்ப விமானம் போறது வந்து இன்னொரு சூரியனே போற மாதிரி இருக்கும். So all the demons, whatever was there, Vibhishan followed, we call them demons, they were not demons. And all the monkeys, they assume human-like features, because they're going to a city or other, they should not scare anybody. So, they just change their form into human forms. இப்போ விபீஷண பக்கம் இருந்த படையில இருக்கக்கூடிய அத்தனை பேரும், வானரங்கள் அத்தனை பேரும் எல்லாருமே இப்போ மனிதர்கள் ரூபம் ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் அயோத்தியா நகரத்துக்குள்ள வர போறாங்க, அங்க போயிட்டு யாரையும் பயமுறுத்திடக்கூடாதுன்றதுக்காக. Now they are flying over Lanka. And Ram shows to Sita, look at Sita, look at the bridge monkey army built, look at that bridge. இப்போ லங்கையில இருந்து அவங்க மேலே பறந்து வரும்பொழுது ராமர் காட்டுற சீதா கிட்ட, பாருங்க இதுதான் வந்து அந்த வானர் படைகள் கட்டின பாலம். So Sita heard everything. சீதா ஏற்கனவே கேட்டிருக்காங்க. Oh, that is the bridge. அதுதான் அந்த பாலமா அப்படின்னு அவங்க. Yes, if you take bath in Ganga, you get puja. If you take bath in Kaveri, you get puja. If you take bath in Yamuna, you will get so much benefit. But who baths here, where we build the bridge, on the shore of ocean there? 21 generation, was it 21 births of sins? His 21 births of sins, all sins are washed away in a moment. Special holy tirtha. ராமர் சொல்றார், ஆமா, ஒருத்தர் வந்து கங்கையில குளிச்சாலோ காவேரியில குளிச்சாலோ அவங்களுக்கு நிறைய புண்ணியம் வருது. ஆனா இங்க அந்த பாலம் கட்டின இடத்துல அந்த கடற்கரையில அங்க ஒருத்தர் யாரு ஸ்நானம் பண்ணாங்களோ அவங்களுக்கு 21 தலைமுறைகள் அவங்க செய்த பாவங்கள் எல்லாம் அப்பவே ஒரு நிமிஷத்துல அழிஞ்சு போயிடுதுன்றார். Then Ram show, you see that place on the bank? This is where Varuna appeared, burned completely by fire of my arrows. Burned by fire of my arrows. என்னுடைய அம்புகள்ல இருந்து அந்த நெருப்பால So they are flying over. அவங்க அப்படியே மேல பறந்து போறாங்க. This is Agastya's ashram. இது அகஸ்தியரோட ஆசிரமம்ன்றதை காட்டுறார். You know the Tamil sage, he says. அந்த தமிழ் சாது. Then she asked, and Hanuman, where did you meet Hanuman? Hanuman எங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. Oh, Hanuman's Kishkinda is down. You can see this place. Hanuman and Sugriva, we met here.
Rishyamukha mountain. கிஷ்கிந்த நகரம் இங்கதான் இருக்கு, இங்கதான் ஹனுமான சந்திச்சோம், சுக்ரீவனுடைய ராஜாங்க இங்கதான் இருக்கு அப்படின்னு. So Sita say, can we stop for a moment here? சீதா கேக்குறாங்க, நம்ம கொஞ்சம் அங்க நின்று இறங்கிட்டு போலாமா அப்படின்னு. Look, all these airplanes, the legs and crores of men. There is single woman. Can we get some monkey ladies with us in airplane? They also feel separation. Let them come with me in Ayodhya. Nobody will criticize me. I'm along with men traveling. Just see the choices. Now that was very big case that time. இப்போ சீதாதேவி சொல்றாங்க, இப்ப இந்த புஷ்ப விமானம் முழுக்க எல்லாருமே ஆண்களா இருக்காங்க, நான் ஒருத்தி தான் வந்து பெண்ணா இருக்கேன். இப்ப இங்க கொஞ்சம் நிறுத்தி அங்க இருக்கக்கூடிய அந்த வானரப்படையை சேர்ந்த அந்த பெண்களை கொஞ்சம் பேர் என் கூட கூட்டிக்கிறேன். ஏன்னா அங்க அயோத்தியாவுக்கு வரும்போது ஒரு பெண் வந்து இவ்வளவு பேரோட பயணம் செய்திருக்கா அப்படின்னு யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க கேட்கறாங்க. So Hanuman jumped down, brought all the ladies. ஹனுமான் கீழே குதிச்சு வந்து எல்லா அந்த வானர இனத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்தையும் கூட்டு வர. They also changed the form in human. அவங்களும் பெண்கள மனித ரூபம் அடைறாங்க. Now everyone was happy in Pushpa Vimana, flying and stops in the sky. இப்ப எல்லாரும் அப்படியே அந்த புஷ்ப விமானத்துல ரொம்ப ஆனந்தமா போயிட்டே இருக்காங்க. So Ram is looking, why did we stop? அந்த விமானம் நின்னு போயிடுது. ராமர் பார்க்கறாரு, ஏன் நின்னுச்சு? Then down Bharadvaj Muni with Kamandalu and sannyas stick. Ram, Jai Shri Ram, come visit my ashram. You have to come. You know, by his power, Pushpa Vimana stopped. கூப்பிடுறாரு, ராம் இது என்னுடைய ஆசிரம், நீங்க வாங்க இங்க வந்துட்டு போங்க அப்படிங்கிறாரு. So Ram came down. ராமர் கீழே வர்றாரு. Oh, I know everything what happened. என்ன நடந்தது எனக்கு எல்லாமே தெரியும். He is embracing Ram, embracing Lakshman, blessing Sita. He was in bliss. ராமர், லக்ஷ்மண, சீதா எல்லாத்தையும் கட்டி அணைக்கிறார், ரொம்ப ஆனந்தப்படுறார். I'll make feast for everyone. Stay one day. எல்லாருக்கும் ஒரு நாள் விருந்து படைக்கிறேன், நீங்க ஒரு நாள் இருந்துட்டு போங்க. What about Bharat? பரதர் என்ன ஆகுறது? You don't come on time, he will jump into fire. நேரத்துக்கு வரலன்னா அவர் தீயில இறங்கிடுவார். But there is no way to refuse Rishi. ஆனா அதே சமயத்துல ரிஷியை வந்து உதாசீனப்படுத்த முடியாது. So Ram agrees, we'll stay for one day. ராமர் ஒத்துக்கிறார், ஒரு நாள் தங்குறோம் அப்படின்னு. Again tension. No? மறுபடியும் பதட்டம். What will happen to Bharat now? பரதருக்கு என்ன ஆகும்? And if something happened to Bharat, what will happen to Ram? And if something happened to Ram, what will happen to Sita? Tension. ராமருக்கு ஏதாவது அப்படி பரதருக்கு ஏதாவது ஆச்சுன்னா ராமருக்கு என்ன ஆகும்? ராமருக்கு ஏதாவது ஆச்சுன்னா சீதைக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி பதட்டம் பெருகிட்டே போகுது. So Bharadvaj Muni tells to Ram about Bharat. பரத முனி வந்து இப்போ பரதரை பற்றி ராமர்கிட்ட சொல்றாரு. Since you left, நீங்க இங்கிருந்து போனதுல இருந்து he never entered Ayodhya. அவர் அயோத்தியாக்குள்ள நுழையவே இல்லை. He worshiped your padukas. உங்களுடைய பாதுகை வழிபடுறார். He, in sense gratification, is not even in a dream. புலனின்பம் என்றது அவருடைய கனவுல கூட இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. Engaged in sense gratification. He didn't even look anywhere else than south. Even by mistake, he will not look any direction than only south from where Ram would come. அவர் வந்து தெரியாம கூட வேற எந்த திசையிலையும் பார்க்க மாட்டார். அவர் பார்வை எல்லாம் எப்பவுமே தென் திசையை நோக்கியே தான் இருந்தது. His tears seems like created only for crying. Just his eyes are just full of tears, just like eyes are made to cry. This is what eyes understood. Bharat's eyes understood we are meant for crying. They're just crying and crying. அவருடைய கண்கள் எல்லாம், பரதனுடைய கண்கள் என்ன புரிஞ்சிட்டு இருக்குன்னா, நம்ம இங்க இருக்கிறதே ஆளறதுக்காக தான் அப்படின்றதே அந்த கண்கள் புரிஞ்சுக்குது. அந்த அளவுக்கு அழுதுட்டே இருக்காரு. He ate only like you, fruits and roots. உங்க மாதிரி தான் அவரும் வந்து பழங்களும் கிழங்குகளும் தான் சாப்பிட்டார். Never slept. அவர் தூங்கவே 14 years. 14 வருடங்கள். His body is lean. அவருடைய உடல் ரொம்ப மெலிந்து Ministers are worrying that he will not be able to function properly, do his duty, but he is doing everything. மந்திரிகள்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க, அவர் சரியா செயல்பட முடியாம அவருடைய கடமையை செய்யாம போயிட முடியும் அப்படின்னு. ஆனா அவர் வந்து அப்படியெல்லாம் இல்லை, அவருடைய கடமைகளை செய்துட்டு தான் இருக்காரு. He feels no happiness without you. நீங்க இல்லாம அவர் சந்தோஷத்தை அடையல. He is so weak that even if you from air breath coming out of mouth will push him on the floor. So he appears like that. உங்களுடைய சுவாச காற்று வந்து கொஞ்சம் வேகமா வந்தது கூட அவரை கீழே தள்ளிடும். So
Ram is so happy to hear this. அதை கேட்கிறதுக்கு ராமர் ரொம்ப சந்தோஷப்படுறார். What a spotless character of my brother. என்னுடைய சகோதரன் எந்த அளவுக்கு ஒரு குறையில்லாத குணம் கொண்டிருக்கான் பாருங்க அப்படின்றதை. So now Bharadwaj Muni said, Ram, I see you all. I did tapas for many years. I want to give you boon. பரத்வாஜ் முனி சொல்றார், இப்போ உங்க எல்லாத்தையும் பார்த்தா நான் இங்க பல வருஷமா தவம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்போ உங்களுக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும். So Ram said, okay, I got one blessing for monkeys. When they go home, they will get forests and fruits. But now they are traveling with me. Please, can you bless them? Wherever they go, forest will be full of fruits and roots and honey, and they will never experience any inconvenience of life. So Bharadwaj Muni said, granted, tatastu. இப்போ ராமர் கேட்கிறார், இந்த வானரங்க எல்லாத்துக்கும் அவங்க இடத்துக்கு திரும்பி போன போது அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிறைய கிழங்குகளோ பழங்களோ கிடைக்கணும் அப்படின்னு நான் வரம் கேட்டிருந்தேன். இப்போ அவங்க எங்க போனாலும் அவங்க இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி நிறைய பழங்கள் கிழங்கு தேன் இதெல்லாம் இருக்கணும், அதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரின்னு ஆசீர்வாதம் கொடுத்துறாரு. So Bharadwaj Muni said, stay one day, be my guest. We'll serve prasadam immediately. He goes to Yagya Kunda, pours grains inside, and again from sky millions of apsaras come bringing all kinds of cooked stuff, serving them, singing, dancing, just completely opulence he serves to all army. இப்போ பரத்வாஜ் முனி ஒரு நாள் இங்கே இறங்க எல்லாருக்கும் விருந்து நான் படைக்கிறேன்னு சொல்லி அவர் போறார். யக்ஞ குண்டத்துல தானியங்களை அர்ப்பணம் பண்றார். உடனே லட்சக்கணக்கான அப்சரர்கள் வராங்க, நிறைய அளவற்ற பதார்த்தங்களை ரொம்ப எல்லாருக்கும் பெரிய அளவுல பரிமாறுறாங்க. எல்லாரும் ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க. So Ram is a little bit disturbed in mind. What about Bharat? ராமனுடைய மனசுல கொஞ்சம் தொந்தரவு ஏற்பட்டிருக்கு பரதரை பத்தி. So he sends Hanuman. ஹனுமான் அனுப்புறார், you go நீ போ and carry my ring. என்னுடைய மோதிரத்தை எடுத்துட்டு போ. Tell him I'm coming back. நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லு. If he started fire, you finish off the fire, completely extinguish the fire. Don't allow. தீ மூட்டி இருந்தா தீயை உடனே அணைச்சிரு, தீயில இறங்கிறதுக்கு அனுமதிக்காத. And please Hanuman, study his character. அவனுடைய குணம் எப்படி இருக்குன்னு பாரு. Because Ram would not come back if Bharat had any desire to rule the kingdom. Ram will say, you rule. He will not come back. ஏன்னா பரதனுக்கு இப்போ ஆட்சி செய்யறதுக்கு ஒரு துளி அளவு ஆசை இருந்தா கூட ராமர் திரும்பி வர்றதா திட்டம் இல்லை. பரதனே ஆட்சி பண்ணட்டும்னு விட்டுறலான்னு இருக்காரு. Dear devotees, if we have any material desire, Ram will not come, Krishna will not come. He will let okay, you are enjoy, you rule. He won't come in our heart. அதே மாதிரி தான் நம்முடைய இதயத்திலும் ஒரு துளி அளவு பௌதிக ஆசைகள் இருந்தா கூட பகவான் அங்க வரமாட்டார். ஏன்னா அவர் நீ விருப்பப்படுறதில்ல, நீயே அனுபவிச்சுக்கோ, நீயே ஆட்சி பண்ணிக்கோ, நீயே பராமரிச்சுக்கோன்னு நாம கிட்ட விட்டுருவார், அவர் வரமாட்டார். In the meantime, Bharat understood and he confirmed with astrologers that today is the day when Ram should come back. அதே சமயத்துல பரதர் அவங்க ஒரு ஜோதிடர்கிட்ட கணக்கு போட்டு பார்த்து இன்னைக்குதான் கடைசி நாள், இன்னைக்குதான் ராமர் வரணும் அப்படின்றதையும் அவர் தெரிஞ்சுக்கிறார். So he was worrying, why Ram is not coming? இப்போ அவர் அங்கிருந்து கவலைப்பட்டு இருக்காரு, ஏன் ராமர் வரல. Maybe some obstacles, maybe some problems, some fight, something. ஏதாவது தடைகள் இருக்கலாம், ஏதாவது சண்டை வந்திருக்கலாம், ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். No, cannot be. இல்ல, இருக்க முடியாது. Now, who is there to be obstacle on Rama's path? Who is the one that Rama will not defeat in battle? ராமருடைய பாதையில தடையா இருக்கிறதுக்கு யாரால முடியும்? யார் ராமரால தோற்கடிக்க முடியாதவங்க யார் அங்க இருக்காங்க? Bharat doesn't know. He thinks Ram is sitting in Chitrakoot eating fruits with Sita in the hut. He doesn't know about all what happened. என்ன நடந்ததுன்றது எதுவுமே பரதனுக்கு தெரியாது. பரதன் நினைக்கிறது எல்லாம் ராமர் சித்திரகூடத்துல உட்காந்துட்டு அங்க பழங்களையும் பேர்களையும் சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. He's saying no obstacle. Ram should, he knows. எந்த தடையும் கிடையாது, ராமர் இங்க வந்தாகணும். He knows today is the day. இன்னைக்குதான் நாள்ன்றது அவருக்கும் தெரியும். If he doesn't come back, I would die. He knows this. இன்னைக்கு அவர் வரலன்னா நான் இறந்து போயிடுவேன்றது அவருக்கு தெரியும். Why he is not coming? ஏன் வரல? Then Bharat thought, oh, maybe he thinks that Bharat is attached to rule the kingdom, so he doesn't want to come. So அவர் நினைக்கிறார்,
ஒருவேளை பரதன் ஆட்சி செய்யணும்னு பற்று வச்சிருந்திருக்கலாம், அது அவன் விரும்பிருக்கலாம். அதனால அவர் அப்படி நினைக்கிறதுனால அவர் வராம இருக்கலாமோ? Oh, that's the reason. அதுதான் காரணமா இருக்க முடியும். Otherwise, why he should not come? அப்படி இல்லைன்னா ஏன் அவர் வரக்கூடாது? He thinks I'm attached. அவர் நினைக்கிறார் நான் பற்று வச்சிருக்கேன். I'll show him I'm not attached. அதனால நான் பற்று இல்லாதவன்றதை calls for Shatrugna. சத்ருக்னா கூப்பிடுறார். Shatrugna, today is the day. Ram has to come. இன்னைக்கு ராமர் வர்றதுக்கான நாள். Shatrugna is in bliss. Oh, Ram will come today. Surely he will come. ஆனந்தப்படுறார். ஓ, இன்னைக்கு ராமர் வர போறார் அப்படின்னு. It's already noon time. மதிய நேரம் ஆயிடுச்சு. Better you prepare fire for me. அதனால நீ சிறந்த தீ மூட்டி தயாரா வச்சிரு. I'll coronate you the king. உன்னை நான் மன்னனா முடிசூட்ட போறேன். Shatrugna collapses, completely breaks his heart. இது கேட்ட உடனே சத்ருக்னா அப்படியே இதயம் உடைஞ்சு போய் அவர் விழுந்தார். I will be the king. Ram will not be the king. Lakshman will not be king. You will not be king. I'll be the king. How is this possible? என்னது? நான் மன்னனாக போறதா? ராமர் மன்னரா இல்ல, லக்ஷ்மண மன்னரா இல்ல, நீ மன்னரா இல்ல, நான் மன்னனாக போறதா? இது எப்படி சாத்தியம்? You didn't rule the kingdom. You want me to rule the kingdom. Why you are cruel to me? நீ ராஜாங்கத்தை ஆள விரும்பல, ஆனா நான் ஆளணும்னு நினைக்கிறேன். ஏன் என் மேல இவ்வளவு கொடூரமா இருக்கு? You give up life. Ram will give up life. All universe will die. Why you want to do that? நீ உயிரை விட்டனா ராமர் உயிரை விடுவார். ராமர் உயிரை விட்டா பிரபஞ்சம் மொத்தமா அழிய போகுது. ஏன் நீ அதை செய்ய விரும்புற? Look, Shatrugna, Bharat said. Brother சொல்றார் சத்ருக்னா. Dasarat given his word and he followed. Given two boons. கொடுத்த வாக்கை அவர் காப்பாற்றினார். Ram, will he break his word? ராமர் அவர் வாக்கை மீறினாரா? He'll not break his word. இல்ல. No? He said, I will follow what my father says, and he followed. 14 years he went to forest. என்னுடைய தந்தை என்ன சொன்னாரோ அதை நான் பின்பற்றுவேன் என்றார். 14 வருஷம் வனவாசம் போனார். Shall I put blame on my family now? இப்போ நான் என் குடும்பத்து மேல குற்றம் சுமத்தட்டுமா? Already they are blaming me. ஏற்கனவே என்ன மேல அவங்க குற்றம் சுமத்திட்டு இருக்காங்க. I wanted to enjoy the kingdom. நான் ராஜாங்கத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. Maybe Ram also thinks like this. ராம கூட அப்படி நினைக்கலாம். The only way to purify myself, என்ன நான் தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு ஒரே வழி, to remove this blemish from my name, என் மேல இருக்கக்கூடிய அந்த குற்றத்தை நான் விலக்கிறதுக்கு, to enter into fire. நெருப்புல இறங்கணும், அவ்வளவுதான். So set the fire. நெருப்பை மூட்டு. Shatrugna completely broken in tears. சத்ருக்னா அப்படியே கண்ணீர் பேரிட்டு வருது. அவரால ஒண்ணும் முடியல. Kaushalya hears this. கௌசல்யா அதை கேட்கறாங்க. Again crying, again tears. மறுபடியும் அவங்க அழறாங்க, மறுபடியும் கண்ணீர் வருது. Again tension. மறுபடியும் பதட்டம். Begs him, cries, rolls on the ground. அவங்க கெஞ்சறாங்க, அழறாங்க, தரையில படுத்து உருளுறாங்க. Bharat's face expression like carvings on the stone. No. பரதனுடைய முகம் வந்து அப்படியே கல்லுல வந்து செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு. எந்த ஒரு உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தல. He said, don't cause me pain, more pain. எனக்கு இன்னும் அதிகம் வெளியே கொடுக்காத. I have to do what I have to do. நான் என்ன பண்ணணுமோ அதை செய்யணும். Start the fire. நெருப்பு மூட்டு. They started the fire. தீ மூட்டிட்டாங்க. Bharat is going around. Everyone is crying. All Ayodhya is there. வரதர் அந்த தீயை சுத்தி வரார். எல்லாரும் அயோத்தியால அத்தனை பேரும் வளராங்க. Bharat says, if Ram wants to come, he would come. வரதர் சொல்றார், ராமர் வரணும்னு நினைச்சிருந்தாருன்னா வந்திருப்பார். They quickly enter fire, quickly he will come. நான் எவ்வளவு சீக்கிரம் நெருப்புல நுழையறேனோ அவ்வளவு சீக்கிரம் அவர் வருவார். No loss for me if he doesn't come. அவர் வரலன்னா எனக்கு ஒன்னும் இழப்பு இல்லை. In that case, definitely he thinks that I want to rule. அப்படின்னா கண்டிப்பா நான் ஆட்சி பண்ணணும் அவர் நினைச்சிருப்பார். அதனாலதான் அவர் வரல. So Rama is circumambulated, Bharat circumambulated the fire, just about to enter. இப்ப பரதன் வந்து தீ மூட்டி வச்சிருக்கிறத சுத்தி வர்றார். உள்ள நுழைய போகும்போது Hanuman jumps in and with his hand finishes off the fire. அவர் கையிலேயே வந்து எல்லா நெருப்பையும் அணைச்சிடுறாரு. Now nobody knows Hanuman there. அங்க யாருக்குமே ஹனுமான தெரியாது. He appeared in Brahmana form, human form. அவர் ஒரு மனித ரூபத்துல ஒரு பிராமண ரூபமா வந்திருக்காருங்க. Ram have returned, Ram is back, Ram have returned, Ram is back. Stop everything. ராம திரும்பி வர, ராம வந்துட்டு இருக்காரு அப்படின்றது. So everybody really, wow,
Ram came last month. Where he is? Where he is? உடனே எல்லாரும் ரொம்ப விடுதலை அடைஞ்ச மாதிரி அவங்க உடனே ரொம்ப சந்தோஷமா எங்க எங்க ராமர் எங்க அப்படின்னு Just near here, Bharadwaj ashram, just across the Ganga. இங்கதான் பக்கத்துல கங்கை அந்த பக்கம் பரத்வாஜ முனியோட ஆசிரமத்துல இருக்கார். There are 40 gadis, still of time for Ram to come back. ராமர் இன்னும் இங்க வரதுக்கு 40 கால நேரம் இருக்கு. How much is it? One gadi? 22 minutes. 40 by 22? Huh? Oh, the Gurukulis, they cannot count. Hmm? 1, 2, huh? How much? Few hours left. இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கு. Okay, now the point is, everybody is looking at Hanuman. I speak the truth. You check with astrologer, you will see. So he convinced them. நீங்க வேணா ஜோதிடரை கேட்டு பாருங்க. Okay, so Hanuman explains, look, Rama is guest of Bharadwaj Muni. He would already be here, but he could not refuse Bharadwaj Muni. You know, he's coming. ராமர் வந்து இப்போ பரத்வாஜ முனியோட ஆசிரமத்துல விருந்தாளியா இருக்கார். அவருடைய அழைப்பை அவரால தவிர்க்க முடியாம போயிடுச்சு. கண்டிப்பா வராரு. So Hanuman shows the ring of Ram. So look, Bharat. Look. So Bharat saw the Rama's ring. He knows the ring. He's completely overwhelmed with feelings for Ram. His love of Ram just increases so much that his body comes back into original form. No more skinny. Gets full. On the spot, his body just developed back. பரதர் வந்து ராமர் மேல இருந்த அந்த பிரேமினால முழுக்க எப்படி முதல்ல எப்படி இருந்தார் 14 வருஷம் முன்னாடி அதே மாதிரி அவருடைய அந்த உடல் எல்லாம் மெலிந்து போயிருந்ததெல்லாம் இப்போ மறுபடியும் அந்த சமயத்திலே அப்படியே முழுக்க மாறிடுச்சு. பழைய மாதிரி ஆயிடுறாரு. He kisses the ring, he put it on his eyes, he put it on his head, look at it, holds it. He's completely in ecstasy. அந்த மோதிரத்தை எடுத்து அதுக்கு முத்தம் கொடுக்கிறார், கண்கள்ல ஒத்திக்கிறார், தலைமையில வைக்கிறார், அது மார்பில வச்சுக்கிறார், அதை பார்க்கிறார். So he offers pranam to Hanuman. ஹனுமானுக்கு அவர் நமஸ்காரம் பண்றார். Hanuman offers pranam to him. ஹனுமான் இவருக்கு நமஸ்காரம் பண்றார். Then Bharat offers pranam to Hanuman. மறுபடியும் பரதர் ஹனுமானுக்கு நமஸ்காரம் பண்றார். Then they dance together. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறாங்க. They roll on the ground together. ரெண்டு பேரும் சேர்ந்து உருளுறாங்க. Embrace together. ஒருத்தர் கட்டி. In one moment Bharat, who are you at all? I do not know you. ஒரு சொன்ன வார்த்தைனா பரதர் கேக்குறார், யார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றாரு. Oh, I'm Hanuman. I look a little different, but just to not confuse everyone, I just show like that. இப்போ ஹனுமான் சொல்றார், நான் தான் ஹனுமான், நான் வந்து பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருப்பேன், எல்லாரையும் தொந்தரப்படுத்த வேணான்றதுக்காக நான் இந்த மாதிரி வந்திருக்கேன் இப்போ. But no, show me your form, show me your form. இல்ல உங்களுடைய ரூபத்தை நீங்க காட்டுங்கன்றார். So Hanuman, no, you have to show me your form. You are servant of Ram. ஆனாலும் இவர் வந்து இல்ல உங்களுடைய ரூபத்தை நீங்க காட்டுங்கன்னு அவர் வலியுறுத்துறார். So Hanuman start growing when showing his form with his jump to Lanka, same form. ஹனுமானுடைய ரூபத்தை காட்டி அந்த பெரிய ரூபம் அப்படியே வளருது. லங்கை தாவறதுக்கு முன்னாடி பெரிய ரூபம் எடுத்தார்ல அந்த ரூபத்தை காட்டுறார். Everyone got scared. எல்லாரும் பயப்படுறாங்க. So Hanuman speaking something else. I cannot hear. Come down. I cannot hear. Please reduce this form. I am bewildered completely. Who are you? What is your power? அந்த ரூபம் அப்படியே வளர்ந்துட்டே போயிட்டு ஹனுமான் பேசுறார். பரதர் சொல்றார், என்னால நீங்க பேசுறது கேட்க முடியல, உங்களுடைய ரூபத்தை குறைச்சிக்கோங்க, கீழே வாங்க அப்படிங்கிறார். So he remained in Hanuman form but short size, equal to human height. ஹனுமான் ரூபத்திலே இருக்கார், ஆனா உயரத்தை மட்டும் குறைச்சிக்கிறார், மனிதர்களோட உயரத்துல இருக்கார் இப்போ. So Bharat ordered immediately, decorate the road from Ayodhya to Bharadwaj Muni ashram. Put decorations on. உடனே பரதர் கட்டளை எழுதுறார், உடனடியா பரத்வாஜ முனி ஆசிரமம் வரைக்கும் இங்கிருந்து எல்லாம் அலங்கப்படுத்துங்க, அலங்காரம் பண்ணுங்க. Decorate all Ayodhya. அயோத்தியா மொத்தத்தையும் அலங்காரப்படுத்துங்க. Everybody come, we are going to greet Ram on the way. எல்லாரும் வாங்க, நம்ம வழியில போய் ராமரை வரவேற்று கொண்டு வர போறோம். Now after 14 years, 14 வருடங்கள் கழிச்சு citizens of Ayodhya felt some joy and happiness.
அயோத்தியாவாசிகளுக்கு இப்பதான் சந்தோஷம் கிடைக்குது. After 14 years, the ladies, they put ornaments on their bodies. 14 வருடங்கள் கழிச்சு இப்பதான் பெண்கள்லாம் வந்து ஆபரணங்களை அணிஞ்சிக்கிறாங்க. Oil and butter, then put her hair properly, இப்பதான் அவங்க their hair. எண்ணெய் தடவிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, அவங்க முடியை எல்லாம் வாரிக்கிறாங்க. Men also dress properly this time. ஆண்களும் இப்பதான் வந்து ஒழுங்கா உடை உடுத்திக்கிறாங்க. So anyway, there's a big ecstasy all over the city. அந்த நகரம் முழுக்க ஆனந்தம் நிறைந்திருக்கு. Birds start singing, Vedas start chanted, everything became auspicious. அவங்க பறவைகள் எல்லாம் பாடுது, வேத மந்திரங்கள் உச்சரிக்கப்படுது, எல்லாமே மங்களமா தெரியுது. So now they walk towards Bharadwaj's ashram. இப்ப எல்லாரும் பரத்வாஜ முனி ஆசிரமத்தை நோக்கி போறாங்க. Bharat holds for hand Hanuman and they are walking, and Hanuman has to tell him everything, all the Leela what happened, and Bharat is crying and amazed what Ram went through and Sita and Lakshmana. பரதர் வந்து ஹனுமானோட கையை பிடிச்சிட்டு நடந்து போறார். ஹனுமான் வழியில வந்து நடந்த எல்லா லீலைகளையும் சொல்றார். பரதர் அப்படியே அதை கேட்டு அப்படியே அழுதே போறார். They come to the Ganga like that, and Bharat hears all these amazing, very touchy stories. And he is so overwhelmed. But when he comes there, he says, all these armies in Bharadwaj Muni ashram, just 2 yojanas away, no any sound, no any noise. Hanuman, are you speaking the truth? He was upset. இப்போ அவங்க கங்கை கரைக்கு வந்துட்டாங்க. கங்கை கரையில வந்துட்டு இப்போ பரதர் பாக்குறார், ஹனுமான் நீ வந்து அத்தனை படைகள்ல இருந்த அத்தனை பேரும் இங்க இருக்காங்க அப்படின்னீங்க. இங்க 2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு. ஆனா வந்து ஒரு சத்தமும் இல்லையே. ஹனுமான் நீ சொன்னதெல்லாம் உண்மைதானா? He got upset, Bharat. பரதர் கோபப்படுறார். Why you brought me here? ஏன் என்ன நீ கூட்டு வந்த? How is possible? 70 velams of monkey army and your own army and Vibhishan and all the soldiers, and I don't hear any sound. 70 வேலம் படைகள் இங்க இருக்கு, உங்களுடைய படை இருக்கு, எல்லாம் இங்க இருந்தும் ராமர் இருந்து அங்க ஒரு சத்தமும் இல்லைன்னா? So Hanuman smiled. Bharat, not like that. They are all there, really. ஹனுமான் சொல்றார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எல்லாம் அங்கதான் இருக்காங்க. Bharadwaj Muni fed monkeys so much with fruits and honey. They were all sleeping. They were all tired, பரதவஜ முனி வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த விருந்துல ரொம்ப அதிகமா அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு களைச்சு போய் அவங்க எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. In meantime, Gokula arrived in Bharadwaj Muni ashram and offered pranam to Ram and Lakshmana and Sita. இதே சமயத்துல குகன் வரார். குகன் வந்து அங்க ராமருக்கு, லக்ஷ்மணன், சீதா எல்லாருக்கும் நமஸ்காரங்களை தெரிவிக்கிறார். Ram introduced him ராமர் அவர் to the அறிமுகப்படுத்தினார் monkey army. வானர படைகளுக்கு. So, and Ram glorifies Gokula at that time. அந்த இடத்துல ராமர் வந்து குகனை ரொம்ப புகழ்ந்து பேசுறார். So Sugriva and others make friends with Gokula immediately. உடனே சுக்ரீவா மற்ற எல்லாரும் அவரோட நட்பு கொண்டாடுறாங்க. So in the meantime, they decided, okay, let's go to Ayodhya. இப்ப அந்த சமயத்துல எல்லாரும் அயோத்தியாக்கு போலான்ற முடிவுக்கு வராங்க. So then finally Hanuman shows to Bharat, look, Ram is coming, Pushpa Viman. இப்போ இறுதியில பரதருக்கு காட்டுறார், பாருங்க ராமர் வந்து புஷ்ப விமானத்துல வந்துட்டு. Before going to Ayodhya, I think Ram removed that dreadlocks, those matted hair. He took bath in Ganga and removed those. இப்போ அயோத்தியா போறதுக்கு முன்னாடி ராமர் வந்து அவருடைய இந்த ஜடா முடி எல்லாம் சரி பண்ணிட்டு அவர் வந்து கங்கையில குளிச்சுட்டு போறார். So then, Ram comes back. What is there to describe? The life came back to the dead body. This is ராமர் அங்க திரும்பி வந்தது அப்படின்றது அத வர்ணிக்கணும்னா ஒரு சவத்துக்கு உயிர் வந்த மாதிரி. Everyone is crying, everyone is in bliss, everyone is just எல்லாரும் அழறாங்க, ரொம்ப ஆனந்தப்படுறாங்க. Experiencing showers of happiness everywhere. ஆனந்த மழை பொழியுதாங்க. Ram comes out of Pushpa Vimana and Bharat offers pranam, Shatrughna offers pranam, Ram embraces them, they all cry. It's very amazing description. புஷ்ப விமானத்துக்கு வரார், சத்ருக்னா வரார், நமஸ்காரம் பண்றாங்க, ஒருத்தர் ஆனந்தமா அழறாங்க, பாக்குறாங்க. Everyone comes, greets Ram. எல்லாரும் வந்து ராமருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. And that whole story of Ramayana was spread, everybody was speaking about it. ராமாயண கதை வந்து எல்லாரும் ஒருத்தர் அதை
பேசிக்கிறாங்க. Then again coronation was done. மறுபடியும் முடிசூட்டு விழா நடக்குது. They sent Hanuman to bring from 7 oceans water, so immediately next day they could do coronation, no need to wait. So he brought the water for Abhishek to bath Ram in 7. சமுத்திரங்கள்ல இருந்தோ தண்ணி கொண்டு வந்து அந்த முடிசூட்டு விழாவுக்கு உபயோகிக்கிறதுக்காக ஹனுமான் அனுப்புறாங்க. அடுத்த நாளே முடிசூட்டு விழா நடக்குது. So that was most beautiful scene, that Ram sits on the throne, Sita next to him, Lakshman, Hanuman, Sugriva, Jambavan, Bharat, Shatrughna, everybody there serving Ram. That Rama Patabhishek, very beautiful, described by Kamban. Very amazing. ராமர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க, சீதா தேவி பக்கத்தில் அமர்ந்திருக்க, லக்ஷ்மண, பரத, சத்ருக்னா, ஹனுமான், ஜம்பவான், அங்கதா எல்லாரும் சூழ்ந்திருக்க, அந்த காட்சி வந்து ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான காட்சின்றதை கம்பர் வர்ணிக்கிறார். And then after a few days, Ram gives gifts to Hanuman, to Sugriva, Sita gives gifts to Hanuman, beautiful jewelry, malas, and Ram requests, okay, now everybody please go to your abode and rule happily, justly. He gives them so many elephants and gold and ornaments and so many things in charity to everyone. பிறகு ராமர் சீதா எல்லாரும் சில நாட்கள் பிறகு எல்லாருக்கும் நிறைய பரிசுகளை கொடுக்குறாங்க. நிறைய ஆபரணங்கள், குதிரைகள், யானைகள், இந்த மாதிரி நிறைய பரிசுகளை கொடுத்து அவங்கள வழி அனுப்பி வைக்கிறார். நீங்க எல்லாரும் தயவு செய்து திரும்ப உங்களுடைய இடத்துக்கு போய் நீங்க உங்களுடைய கடமைகளை பாருங்கன்றாங்க. Nobody wants to go, but they cannot disobey Ram's order. யாரும் போக விரும்பல, ஆனா அதே சமயத்துல ராமனுடைய கட்டளை மீறவும் முடியல. So everybody cries, but then finally everybody leaves and happy end. எல்லாரும் அழுறாங்க, ஆனாலும் எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த மாதிரி சுபமா முடியல. Thus ends Kamba Ramayana narration. இவ்விதமா கம்ப ராமாயணம் நிறைவு பெறுது. Shri Kamba Ramayana ki jai, Srila Prabhupada ki jai. Now we understand that in Valmiki Ramayana there is one more Kanda, Uttarakanda. இப்போ வால்மீகி ராமாயணத்துல பார்த்தோம்னா உத்தரகாண்டம்னு இன்னொரு காண்டம் இருக்கு. And all leelas with Lava and Kusha. அது வந்து லவ குஷாவோட கதைகள்லாம். But that is not narrated by Kamban. ஆனா அது கம்ப ராமாயணத்துல கிடையாது. See, in the beginning when Kamban wrote Ramayana, one more Tamil sage wrote Ramayana in Tamil. கம்ப ராமாயண அந்த தொடக்கத்திலேயே கம்பர் எழுதுறார். இன்னொரு புலவர் வந்து ராமாயணத்தை எழுதியிருக்கார் தமிழ்ல. That another writer was envious of Kamban. அந்த புலவர் வந்து கம்பர் மீது பொறாமை கொண்டிருந்தார். He thought my Ramayana is better than Kamban's Ramayana. கம்பருடைய ராமாயணத்தை காட்ட என்னுடைய ராமாயணம் சிறந்ததுன்னு அவர் நினைச்சார். So the debate was arranged. ரெண்டு பேருக்கு இடையில வாதம். Or Saraswati Devi came to test which one is better. சரஸ்வதி தேவியே அவங்க எது சிறந்தது அப்படின்றது சோதிக்கிறதுக்காக வந்தாங்க. So she confirmed, no, Kamba Rishi's Ramayana is real. That's the one. That's the authorized one. வந்து கம்ப ராமாயணத்தை அங்கீகரித்து அது சிறந்ததுன்றதை உறுதிப்படுத்தினாங்க. So this other writer went back to his cottage and started cutting all the chapters he wrote. இப்போ இன்னொரு அந்த புலவர் வந்து அவர் எழுதின அந்த ராமாயணம் அந்த அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் கிழிச்சு எறிஞ்சார். So Kamban, who was really humble and devotee, he was devotee of Ranganath. கம்பர் வந்து உண்மையிலேயே ரொம்ப பணிவான ஒரு பக்தரா, ரங்கநாதருடைய பக்தரா இருந்ததால he came there and said, "Sir, please don't cut. Please, whatever you have given me, I will include in my Ramayana." அவர் சொன்னார், இல்ல தயவு செய்து அதை நீங்க கிழிச்சு எறியாதீங்க, என்னெல்லாம் இருக்கோ அதை நான் வந்து என்னுடைய ராமாயணத்துல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை. So he cut everything except last chapter, Uttarakanda. இப்போ அவர் கையில இப்ப கிடைச்சது கிழிச்சது போக கடைசியில கிடைச்சது உத்தரகாண்டம். So Kamban say, I promise you, I'll not write last chapter, I'll take your one and include in the book. அப்ப கம்பர் சொல்றார், நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன், நான் வந்து அந்த உத்தரகாண்டத்தை எழுத போறதுல உங்களுடைய அந்த உத்தரகாண்டத்தை வந்து என்னோட இதுல நான் சேர்த்துக்கிறேன். So in Tamil is there, but somehow or other this English translator, he didn't translate it Uttarakanda at all. தமிழ்ல அது இருக்கு. That is included in Kamba Ramayana. ஒரிஜினல் இதுல மூல பதங்கள்ல பாத்தீங்கன்னா அது இருக்கு. ஆனா இந்த ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த இந்த மொழிபெயர்ப்பாளர் அந்த உத்தரகாண்டத்தை மொழிபெயர்க்கல. Srimad Ramayana ki jai, Sri Kamba Rishi ki jai, Sri Valmiki Rishi ki jai, Srila Prabhupada ki jai.
Gaur Premanande. Hare Krishna. Thank you very much for hearing patiently all these days. Hare Krishna.